السلام عليكم ورحمة الله وبركاته. إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا. من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له. وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله. أما بعد. அன்புள்ள சகோதரர்களே, அல் குர்ஆனிய அறிவமர்வு என்கின்ற இந்த தொடரில் நாம் இப்பொழுது 8வது தொடரில் இருக்கிறோம். 8வது தொடர் தானே? 8வது தொடரில் நாம் என்ன செய்கிறோம் இருக்கிறோம். இன்றைக்கு குர்ஆனுடைய சூறாக்கள் மற்றும் ஆயத்துக்கள் அவைகளுக்கு வந்திருக்கக்கூடிய சஹீஹான சிறப்புகள் பற்றிய செய்திகளை நம்ம இன்ஷா அல்லாஹ் பார்ப்போம். சில முக்கியமான பலகீனமான செய்திகளை மட்டும் நான் சுட்டி காட்டி சொல்கிறேன். மற்றபடி சஹியான செய்திகளை இன்ஷா அல்லாஹ் இன்றைக்கி நம்ம பார்ப்போம். இன்ஷா அல்லாஹ் நாளையும் நாளை மறுநாளும், அதாவது ஈவினிங்கில் குர்ஆன் தொடர்பாக உள்ள சில பொதுவான சில தொகுப்புகள் இருக்குது. குர்ஆனோடு தொடர்புடைய சின்ன முக்கியமான தகவல்கள், அந்த தகவல்களை இன்ஷா அல்லாஹ் நாளையும் நாளை மறுநாளும் நம்ம பார்த்துருவோம். இன்றையும் புதன் வியாழன் இந்த 2 நாட்கள்லையும் நம்ம பார்த்துருவோம் இன்ஷா அல்லாஹ். அதாவது குர்ஆன் தொடர்பான சொல்லுவாங்களே முஷக்கலான தகவல்கள்னு சொல்லி, அந்த முழுமையான சின்ன தகவல்களை தொகுப்பாக இன்ஷா அல்லாஹ் ஒரு கேள்வி பதில் மாதிரி உள்ளவைகள் இன்ஷா அல்லாஹ் அதை பார்ப்போம். இன்றைய தினம் குர்ஆனுடைய சூறாவுகளுக்கு வந்திருக்கக்கூடிய சிறப்புகள், வசனங்களுக்கு வந்திருக்கக்கூடிய சிறப்புகள். முதலாவது விஷயம், அல் குர்ஆனை சிறப்பித்து குர்ஆனை ஓதுதல் சம்பந்தமாக, முழு குர்ஆனை ஓதுதல் சம்பந்தமாக, குர்ஆனுடைய சிறப்புகள் சம்பந்தமாக வரக்கூடிய சிறப்புகள் என்றது ஒரு பகுதி. அது தனி முழுமையாகவே என்ன குர்ஆனுடைய சிறப்புகள் என்று அப்படி எடுத்தோம்னா நிறைய ஹதீஸ்கள் என்ன அதை கொண்டு குர்ஆன் சம்பந்தமாக சொல்லப்பட்ட செய்திகள். உதாரணத்திற்கு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன ஒரு செய்தி சஹீஹ் முஸ்லிமில் வருது. 803வது இலக்கத்தில் உக்பத் இப்னு ஆமிர் ரதியல்லாஹு அன்ஹு அவங்க அறிவிக்கிறாங்க, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எங்கள்கிட்ட வந்தாங்க. நாங்கள் சுஃபாவில் இருந்து கொண்டிருந்தோம், பள்ளியில் விராந்தையில் இருந்து கொண்டிருந்தோம். அப்போ ரசூல் அங்கே கேட்டாங்க, உங்களில் எவர் புத்ஹானுக்கோ அல்லது அக்கைக்குக்கோ, மதீனா பள்ளி வாயிலுடைய கிழக்கு பகுதியில் புத்ஹான் இருக்குது, அக்கைக்கு வடக்கு பகுதியில் மதீனா பள்ளியில். அப்போது இதுக்கு இந்த ரெண்டில் ஒரு இடத்துக்கு காலையில் போய் 2 நல்ல கொளுத்த ஒட்டகங்களை எடுத்து கொண்டு வருவதற்கு, பாவங்கள் இல்லாமல் இரத்த உறவுகளை முறிக்காமல் ஒரு உழைப்பில் 2 ஒட்டகங்களோடு திரும்பி வாரதை உங்களில் எவர் விரும்புவீர்கள் என்று கேட்குறான். காலையில் போகிறது, ஒரு பெரிய 2 ஒட்டகத்தோடு என்ன எந்த பாவமும் இல்லாமல் சம்பாதிச்சு 2 ஒட்டகங்களோட வாரத்தை எவங்க விரும்புவீங்கன்னு கேட்டோன்னே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்கிறாங்க, எல்லோருமே எங்களை என்ன செய்வோம், அதை விரும்புவோம். ஒரு 2 ஒட்டகம் கிடைக்கிறது யாருமே விரும்புவோம். அப்போ ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அஃபலா யகுது அஹதுக்கும் இலல் மஸ்ஜித், உங்களில் ஒருவர் பள்ளிக்கு சென்று ஃபயஅலம் அவ் யக்ரா ஆயத்தைனி மின் கிதாபில்லாஹ், அல்லாஹ்வுடைய வேத வசனத்திலிருந்து 2 வசனங்களை ஓதுதல் அல்லது கற்றுக்கொள்ளல். அறிவிப்பு சந்தேகத்தில் இதில் வந்திருக்குது. கற்றுக்கொள்ளலை குறிச்சியும் நம்ம இதை புரிஞ்சு கொள்ளலாம், அதே போல் ஓதுதல் என்பதும் புரிஞ்சு கொள்ளலாம். எப்படியோ 2 விதமாக அறிவிப்பு என்னது. இன்னொரு அறிவிப்பு தனியாக வருது ஓதுதல் சம்பந்தமாக, அதாவது ஓதுதல் அல்லது கற்றுக்கொள்ளல் சம்பந்தமாக. அப்படி பள்ளிக்கு சென்று குர்ஆனுடைய வசனங்களை கற்றுக்கொள்ளுதல் அல்லது ஓதுதல், வேதத்திலிருந்து ஓதுதல், இப்படி யார் விரும்புகிறீர்கள் அந்த மாதிரி செஞ்சீங்கன்னு சொன்னால், பள்ளிக்கு சென்று 2 வசனங்களை ஓதிட்டு வந்தீங்கன்னா அல்லது 2 வசனங்களை படிச்சுட்டு வந்தீங்கன்னு சொன்னால் அவருக்கு 2 ஒட்டகங்கள் கிடைப்பதை விட அது மிகவும் சிறந்தது. 3 வசனங்களை ஓதிவிட்டு வருவது அன்றைக்கு 3 ஒட்டகங்கள் கிடைப்பதை விட மிகவும் சிறந்தது. 4 வசனங்கள் ஓதுவது 4 ஒட்டகங்கள் கிடைப்பதை விட மிகவும் சிறந்தது. அதுபோல் நீ எத்தனை வசனங்கள் ஓதுறீங்களோ அந்த அளவுக்கு ஒட்டகங்கள் கிடைப்பதை விட மிகவும் சிறந்தது என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன செய்தியை பார்க்குறோம். அப்போ இது குர்ஆனுடைய சிறப்பு. பள்ளியிலேருந்து ஒருத்தர் என்ன செய்கிறார், 2 வசனம் ஓதுறார், 2 வசனத்தை படித்து கொள்கிறார், 2 வசனத்தை தெரிந்து கொள்கிறார் என்றால் அவர் அன்றைய தினம் ஒரு 2 ஒட்டகங்களை அவருக்கு இந்த உலகத்தில் கிடைச்சா என்ன சந்தோஷம், மகிழ்ச்சி, நலவு இருக்குமோ அந்த அளவிலான கூலி அல்லாஹ்ட்ட என்ன செய்து இருக்குது அப்படி என்று சொல்லி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க. அப்போ அதுக்கு வீட்டிலிருந்து ஓதுறதுக்கு தனியாக நன்மை இருக்குது. ஆனால் பள்ளியில் போய் ஒரு 2 வசனம் ஓதுறதுக்கு அது தனியான நன்மை என்ன செய்யுது இருக்குது அப்படின்றத நம்ம என்ன செய்யணும் பார்க்க. ஏன்னா ரசூலுல்லாஹ் பள்ளிக்கு சென்று ஓதுதல் என்ன செய்கிறாங்க இதில் சொல்கிறாங்க. இதுபோல் குர்ஆனுடைய சிறப்புகளில் அதிகம் பிரபல்யம் இல்லாத சஹியான நிறைய செய்திகள் இருக்குது சிறப்புகள் சம்பந்தமாக. இது குர்ஆனுடைய மொத்தமான சிறப்புகளை குறிக்கிறது. நாங்கள் இங்கே பேச போகக்கூடிய விஷயம் என்னென்னா சூறாக்களுடைய சிறப்பு, அதில் வசனங்களுடைய
சிறப்பு அப்படின்றது. இதுலேயும் 2-3 விதமான விஷயங்கள் இருக்குது. ஒன்று, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தொழுகையின ஓதிய சில சூறாக்கள் இருக்குது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஃபஜ்ரில் இது ஓதினாங்க, லுஹரில் ஓதினாங்க, அசரில் ஓதினாங்க, மக்ரிபில் இஷாவில் ஓதினாங்க, தராவிஹில் எப்படி ஓதினாங்க, சுன்னத்துகள் எப்படி ஓதினாங்க, வித்ரில் எப்படி ஓதினாங்க, இப்படி வரக்கூடிய சிறப்புகள் இருக்குது. இந்த ஓதுதல் வந்து சிறப்பாக கருதப்படுமான்னு கேட்டால் அது அந்த சூரத்துக்குரிய தனிச்சிறப்பு அப்படின்ற அர்த்தம் அல்ல. என்ற ரசூலுல்லாஹ் குர்ஆன்லேருந்து ஓதித்தானே ஆகணும். தொழுகையில் என்ன, குர்ஆன்லேருந்து ஏதாவது வசனத்தை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஓதி தான் ஆகணும். அதனால் அப்படி ஓதுறதுனால அந்த இடம் சிறப்பு அப்படின்ற அர்த்தத்துக்கு என்ன செய்யாது, அது வராது. ஆனால் அதே நேரம் ரசூலுல்லாஹ் தொடர்ந்து கடைபிடிச்சாங்கடா, ஒவ்வொரு தொழுகையிலையும் வந்து தொடர்ந்து கடைபிடிச்சாங்கடா, அதிகமாக கடைபிடிச்சாங்கடா, அப்போ அது என்ன, அதுக்கு ஒரு சிறப்பு இருக்குது. இதில் ரசூலுல்லாஹ் எப்படி ஓதினாங்க அப்படின்னா அதுக்கு ஒரு சிறப்பு இருக்குது. இப்போ உதாரணமாக ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஃபஜ்ருடைய சுன்னத்தில் வளமையாக என்ன செய்வார்கள், குல் யா அய்யுல் காஃபிரூன், குல் ஹுவல்லாஹு அஹத் என்ன செய்வாங்க, ஓதுவாங்கன்னு வருது, தொடர்ந்து ஓதுவாங்கன்னு வருது. அப்போ அதில் என்ன, அதில் ஒரு சிறப்பு இருக்குது. அதே போல் சுபஹுடைய இதில் வந்து ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வெள்ளிக்கிழமை ஃபஜ்ரில் என்ன, அதாவது அந்த ஹல் அத்தா அலல் இன்சான், அலிஃப் லாம் மீம் சஜ்தா, இதை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஓதுவாங்கன்னு வருது அதிகமான நேரங்கள், தொடர்ந்தெல்லாம் அதிகமாக. அப்போ அதுக்கு ஒரு நம்ம சிறப்பை பார்க்குறோம். ஜும்மாவோட இதில் வந்து சூரத்துல் அலா, சப்பி இஸ்ம ரப்பிக்கல் அலா, ஹல்லாத்தாக்க ஹதீசுல் காஷியா, இந்த அப்போ இதுக்கு ஒரு சிறப்பு இருக்கின்ற வருது. இதை பெருநாளே ரசூலுல்லாஹ் என்ன செஞ்சுக்கிறாங்க, ஓதிக்கிறாங்க. அதுபோல் என்ன, அதாவது மக்ரிபுடைய சுன்னத்தில் குல் யா அய்யுல் காஃபிரூன், குல் ஹுவல்லாஹு அஹத் ஓதினதாக என்ன செய்யுது வருது சுன்னத்துடைய மக்ரிபுடைய சுன்னத்தில். அதுபோல் அதாவது இரவு தொழுகையில் வித்திரில் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சப்பி இஸ்ம ரப்பிக்கல் அலா, குல் யா அய்யுல் காஃபிரூன், குல் ஹுவல்லாஹு அஹத் அப்படி ஓதினதாக என்ன செய்யுது வருது. அப்போ இவைகளெல்லாம் வந்து ரசூலுல்லாஹ் தொடர்ந்து கடைபிடிச்ச, பெருவாரியாக தொடர்ந்து கடைபிடித்த விஷயங்கள். அப்போ அவைகளுக்கு என்ன ஒரு சிறப்பு என்ன செய்யுது இருக்குது. அது அல்லாமல் ரசூலுல்லாஹ் அந்த சுபஹில் எப்படி ஓதினாங்க, லுஹரில் எப்படி ஓதினாங்க, அசரில் எப்படி ஓதினாங்கன்னு வந்தால் அது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த சூறாவுக்கு தனிச்சிறப்பு இருக்கு என்பதற்காக ஓதினத்துக்கான ஆதாரம் அல்ல. இது வந்து ரெண்டாவது நம்ம புரிந்து கொள்ள வேண்டிய விஷயம். அதை நம்ம இங்கே பேசுகிறதில்லை. ரசூலுல்லாஹ் என்னென்ன தொழுகையில் என்னென்ன ஓதினாங்க அப்படி என்று சொல்கிறது தனியான நூட்கள் அதுக்கு என்ன செய்திருக்கு தொகுத்து அதில், அதாவது ரசூலுல்லாஹ் வளமையாக கடைபிடிச்சவைகள் என்னன்னு சொல்லி அதில் நம்ம நிறையவே என்ன செய்கிறோம், கடைபிடிக்கிறோம். நிறைய இப்போ நான் சொன்னவைகள் எல்லாமே இந்த பெரும்பாலும் கடைபிடிக்கக்கூடிய விஷயங்கள் தான். ஒரு சில விஷயங்கள் வேணுமென்றால் பழக்கத்தில் இல்லாமைக்கெல்லாம் கூடுதலாக இந்த சூறாக்கள் வளமைப்படுத்தி நம்ம ஓதக்கூடிய விஷயங்கள். மூன்றாவது கட்டம் என்ன அப்படின்னு சொன்னால், தனி சூறாவுக்கு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன இந்த சூறாவுக்கு என்ன சிறப்பு, இந்த சூறாவுக்கு என்ன சிறப்பு. அதுவும் நாலாவது சில வசனங்களுக்கு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க அல்லது 2 வசனத்துக்கு 3 வசனத்துக்கு சொன்ன சிறப்பு. இது அஞ்சாவது. சரியா, இப்படி நாலாவது. அப்போ இந்த பகுதி தான் நம்ம என்ன செய்ய போகிறோம், பார்க்க போகிறோம். வசனங்களுக்கு சொன்ன சிறப்பும் சூறாக்களுக்கு சொன்ன 5வது சப்ஜெக்ட். சரியா, சூறாக்களுக்கு சொன்ன சிறப்பு, குர்ஆனுக்கு என்று பொதுவான சிறப்பு, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஓதுவதன் மூலம் ஒன்றுக்கு சிறப்பு தொடர்ந்து ஓதுவதன் மூலம் சிறப்பு வருவது, அடுத்த சூறாக்களுக்கான சிறப்பு 3வது, 4வது வந்து என்னது, அதாவது வசனங்களுக்கான என்ன சிறப்பு அப்படி என்ற பகுதி. இதில் நம்ம அடுத்ததாக தெரிஞ்சு கொள்ள வேண்டிய விஷயம் என்னென்னா, சிறப்பித்தல், குர்ஆனுடைய வசனத்தை ஒன்றை விட ஒன்று சிறப்பித்தல் அப்படி என்பதில் அறிஞர்களுக்கு இடையில் வந்து கருத்து முரண்பாடுகள் என்ன செய்து இருக்குது. குர்ஆன் படைக்கப்பட்டது அப்படி என்ற ஒரு கருத்து முரண்பாடு உண்டாயிச்சு இஸ்லாமிய சமுதாயத்தில் 2ஆம் நூற்றாண்டுடைய இதில் பகுதியில். என்ன குர்ஆன் படைக்கப்பட்டது அப்படி என்ற பிரச்சனை என்ன செஞ்சது, உருவாயிச்சு. அதாவது அந்த அக்கைது அல்லாஹ்வுடைய வார்த்தைகள் வந்து அல்லாஹ்வுடைய சிஃபத், அல்லாஹ்வுடைய பண்பு, அல்லாஹ்வுடைய பண்பு வந்து படைக்கப்பட்ட உண்டாக என்ன செய்யலாது, இருக்கலாது. ஆனால் இந்த குர்ஆன் அல்லாஹ்வுடைய அந்த வார்த்தை என்பது, இந்த குர்ஆனுடைய வார்த்தை என்பது என்ன படைக்கப்பட்டது, அதனால் சிஃபத் அல்ல, அது அல்லாஹு தஆலா என்ன படைச்சி இறக்கினது அப்படி என்ற அடிப்படையில் ஒரு ஃபித்னாவை என்ன செஞ்சிட்டாங்க, அதாவது குழப்பி விட்டாங்க. இப்படி ஒரு ஃபித்னா தேவையாக நம்ம யோசிக்கலாம். அது அந்த விஷயத்தில் என்ன ஏதோ ஒரு குழப்பம் சின்னதாக ஆரம்பிச்சிக்கும், அது ஒரு டெவலப் ஆகி பெரிய அளவுக்கு வந்து நிற்கும் தானே. அப்படி டெவலப் ஆகி அதில் பெரிய அறிஞர்கள் தண்டிக்கப்படுற அளவுக்கு வந்துச்சு. அந்த காலப்பகுதியில் அவங்க கேட்ட கேள்விகளில் உண்டு தான், இது படைப்பில்லைன்னு சொன்னால் ஏன் நீங்கள் சிறப்பு சொல்கிறீங்க, அது படைப்பில்லைன்னா அந்த வசனத்தை விட இந்த வசனம் சிறப்பு, இந்த வசனத்தை விட அந்த வசனம் சிறப்பு, அந்த சூறாவை விட இந்த சூறா சிறப்புன்னு ஏன் சொல்கிறீங்க. அல்லாஹ்வுடைய வார்த்தைண்டா வார்த்தைகளில் உண்டு கொண்டு ஏதாவது சிறப்பு இருக்குமா, படைப்புகளுக்கு தான் என்னது உண்டு கொண்டு சிறப்பு இருக்கும். அல்லாஹ்வுடைய வார்த்தை எல்லாமே என்ன சமமாகவே இருக்கணும்னு ஒரு கேள்வி என்ன செஞ்சாங்க, குழப்பத்தை ஏற்படுத்தி விட்டாங்க. ஏற்படுத்தினதிலிருந்து இமாமா, அதாவது முக்கியமான அறிஞர்கள், சில முக்கியமான அறிஞர்கள் வந்து இதை வந்து என்ன செய்யக்கூடாது, குர்ஆன் ஒரு சூறாவை விட இன்னொரு சூறா என்ன சிறப்புன்னு சொல்லக்கூடாது, அந்த சூறாவை விட இந்த சூறா சிறப்பு, இந்த சூறா விட அந்த சூறா சிறப்புன்னு சொல்லக்கூடாது என்ற இதுக்கு வந்தாங்க. அப்போ இதுதான் பெரும்பாலும் காரணமாக இருந்திருக்கும் அதை சொல்வதற்கு.
இமாம் மாலிக் இப்னு அனஸ் போன்ற அறிஞர்கள் கூட என்ன இந்த இது பிழை, குர்ஆனுடைய சூறாவை தஃப்தீல் சூரா பஅதஹா பஅதிஹா அலா பஅத், ஒரு சிலதை விட சிறப்புப்படுத்துறது வந்து தவறானது, ஹதா அப்படின்னு சொன்னதாக சிலதுகள் வருது. ஆனால் சரியானது, மிகச்சரியானது என்னென்னா குர்ஆன்ல ஹதீஸ்ல நேரடியாக வந்திருக்கு. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சிறப்பித்து சொன்ன விஷயங்கள் நேரடியாக என்ன செஞ்சு வந்திருக்கு. இந்த சூறா வந்து அஅலமு ஆயா, மிக கண்ணியமான மிக மகத்துவமிக்க வசனம் அப்படி என்று சொல்லி குர்ஆனில் வந்திருக்கிறத பார்க்குறோம். அப்போ இப்படி சிறப்பித்து வந்திருக்கிறதுனால அப்படி சொல்கிறது என்றது பிழை இல்லை. அதோட அர்த்தம் அல்லாஹ்வுடைய வார்த்தையில் நம்ம வித்தியாசம் காட்டுறதுன்ற அர்த்தம் இல்லை. அல்லாஹு தாலா தண்ட வார்த்தைக்கு ஒரு வார்த்தையை விட இன்னொரு வார்த்தையை நீங்கள் ஓதுறதுனால உங்களுக்கு இன்ன கூலி கிடைக்கும், உங்களுக்கு இன்ன பாதுகாப்பு கிடைக்கும் என்ற அந்த அல்லாஹ்வுடைய அறிவிப்பின் காரணமாக தான் நம்ம என்ன செய்கிறோம், அதை வந்து ஓதுறமே தவிர அல்லாஹ்வுடைய வார்த்தைகள் எந்த வித்தியாசமும் என்ன இல்லை என்பதை புரிஞ்சுக்கொள்கிறோம். இப்போ தௌராத் இருந்துச்சு, இஞ்சில் இருந்துச்சு, மற்ற வேதங்கள் இருந்துச்சு. இப்போ எங்களுக்கு குர்ஆன் இருக்கு. அதற்காக வேண்டி அந்த வேதத்தை விட நம்ம குர்ஆனை இன்றைக்கு சிறப்படுத்துறதுக்காக வேண்டி இஞ்சியில் உள்ள அல்லாஹ்வுடைய வார்த்தையை வந்து நம்ம பிள்ளைன்னு சொல்கிறதில்லை, அது திரிவுபடுத்தப்பட்டிருக்குது. அதே நேரம் அல்லாஹ் தஆலா மிகச்சிறந்த என்ன அதாவது தொகுப்பாக இறுதி என்ன செஞ்சாங்க எங்களுக்கு தந்தா. எங்களோட அளவில் அது என்ன எங்களுக்கு தேவைக்கேற்பது மிகச்சிறப்பு என்பதை நம்ம என்ன செய்யணும், புரிந்து கொள்ள வேண்டும். அப்போ எனவே சிறப்புப்படுத்தல் விஷயத்தில் இது ஒரு முக்கியமான அம்சம். இப்போ வந்திருக்கக்கூடிய அதாவது ஹதீஸ்களை நம்ம பார்த்தோம் அப்படின்னு சொன்னால், இந்த குர்ஆனுடைய சிறப்பு சம்பந்தமாக வந்திருக்கக்கூடிய செய்திகளை பார்த்தோம்னு சொன்னால், முதலாவதாக அதாவது ஃபாத்திஹா சூரத்துல், அதாவது நான் எல்லா சிறப்பையும் இதில் சொல்ல மாட்டேன், இதில் வந்து எல்லா சிறப்பையும் சொல்ல மாட்டேன். ஏனென்றால் சூரத்துல் ஃபாத்திஹாவுக்கும் சூரத்துல் இஹ்லாஸுக்கும் நிறைய செய்திகள் என்ன செஞ்சு வந்திருக்கு. சூரத்துல் ஃபாத்திஹாவும் சூரத்துல் இஹ்லாஸுக்கும் நிறைய செய்திகள் வந்திருக்கு. சூரத்துல் ஃபாத்திஹா மிகச்சிறந்ததா, அதை சிறப்புகளில் கூடுதல் சிறப்பு சூரத்துல் ஃபாத்திஹாவுக்கா சூரத்துல் இஹ்லாஸுக்காண்டா சூரத்துல் ஃபாத்திஹாவுக்கு தான். சூரத்துல் இஹ்லாஸுக்கு சூரத்துல் ஃபாத்திஹாவை விட அதிகமான செய்திகள் வந்திருக்கிறதாக இமாம் இப்னுல் கைம் அல் ஜௌசியா சொல்கிறாங்க. ஆனால் சிறப்புன்னு எடுத்துக்கிட்டால் சூரத்துல் ஃபாத்திஹாவுடைய சிறப்புகள் அதிகமாக வந்திருக்கிறத நம்ம பார்க்குறோம். இந்த சூரத்துல் ஃபாத்திஹாவுடைய சிறப்புக்கு இந்த செய்தியே போதுமானது. யார் சூரத்துல் ஃபாத்திஹா ஓதவில்லையோ அவருக்கு அந்த ரக்காத்தை என்ன செய்யாது, செல்லாது. ஒரு ரக்காத்தில் ஓதாட்டி, முழு 4 ரக்காத் தொழுகையில் ஒரு ரக்காத்தில் ஓதாட்டி அந்த ரக்காத்தை என்ன செய்யாது, செல்லாது அப்படின்ட்டு இருக்கிறதே பெரிய ஒரு ஆதாரம். சூரத்துல் ஃபாத்திஹாவுடைய அந்த இதுக்கு ரசூலுல்லாஹ் ஹிஜாஜ் என்றாங்க, அந்த தொழுகை அந்த ரக்காத்து வந்து குறையுடையது அப்படின்ட்டு சொல்கிறாங்க. அது ஒரு சிறப்பு. அடுத்தது அதாவது புகாரில் வரக்கூடிய ஒரு முஸ்லீமில் வரக்கூடிய செய்தி 806வது இலக்கத்தில் வருது. எப்படின்னு சொன்னால், இப்னு அப்பாஸ்லாம் அறிவிக்கிறாங்க, ரசூலுல்லாஹ் உட்கார்ந்துட்டு இருக்கிறாங்க. அப்போது அவருக்கு மேலே ஒரு சத்தம் என்ன செய்யுது, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு கேட்குது, நபி அவர்களுக்கு கேட்குது ஒரு சவுண்டு. அதாவது அந்த நேரத்தில் ரசூலுல்லாஹ் தலை உயர்த்தி பார்த்து விட்டு மக்கள்கிட்ட சொல்கிறாங்க, அதாவது வாழ்நாளில் இதுவரை திறக்கப்படாத ஒரு கதவு வானத்தில் என்ன செஞ்சது, திறக்கப்பட்டது. இது அதாவது அதிலிருந்து ஒரு மலக்கு இறங்கினார். இப்போ இதுவரை அவர் உலகத்துக்கு என்ன செய்ததில்லை, இறங்கியதில்லை. அந்த நேரத்தில் வந்து அதாவது எனக்கு அதாவது இன்றைய தினம் தவிர அவர் வேறு இறங்கியதில்லை. வந்து ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு சலாம் சொல்லி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு இந்த செய்தியை சொல்கிறாங்க, அபிஷிர் பினூரைனி ஊதீதஹுமா லம் யுதஹுமா நபியுன் கப்லக, இதற்கு முன்னால் உள்ள எந்த நபியும் கொடுக்கப்படாத 2 ஒளிகள் உங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கின்றன, அதுக்கு உங்களுக்கு சுபசோபனம் என்று சொல்லிட்டு ஃபாத்திஹத்துல் கிதாப் கொண்டு வந்தனது. சூரத்துல் ஃபாத்திஹா வ ஹவாத்திமு சூரத்தில் பக்ரா, சூரத்துல் பக்ராவுடைய இது 2 வசனங்கள் அப்படின்றாங்க. அதாவது ஒளிமிக்க 2 இது கொடுக்கப்பட்டிருக்குது. இதுக்கு முன்னால் எந்த நபியும் கொடுக்கப்பட்டதில்லை. அல்லாஹ் தஆலா அதுக்கு ஸ்பெஷலான ஏற்பாடு செஞ்சு இந்த உலகத்திற்கு எப்பொழுதுமே வராத ஒரு மலக்கை அல்லாஹ் தஆலா அனுப்பி அதை சொல்கிறார், லன் தக்ரா பி ஹர்ஃபி மின்ஹுமா இல்லா உஅதீதா, இதில் எந்த ஒரு எழுத்தை நீங்கள் ஓதினாலும் கூட உங்களுக்கு அந்த ஒளி கிடைத்து விடும்ன்றார். இப்போ அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் அப்படின்னு நீங்கள் சூரத்துல் ஃபாத்திஹாவை நினச்சி அல்ஹம்து என்று சொன்னால் கூட உங்களுக்கு என்னது அந்த ஒளி கிடைச்சிடும். சூரத்துல் ஃபாத்திஹாவோட நீயத்தோட அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் என்றாலும் உங்களுக்கு கிடைக்கும், அந்த ஒளி கிடைக்கும். முழு சூரத்தை ஓதினாலும் உங்களுக்கு என்ன செய்யும், அந்த ஒளி கிடைக்கும். அப்படிப்பட்ட சூரா உங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. வேறு எந்த நபிமார்களுக்கும் எப்படியான சிறப்பு கொடுக்கப்படவில்லை என்ற செய்தி சஹீஹ் முஸ்லிமில் என்ற செய்தி வருது. அர்த்தம் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் மற்ற எல்லாத்தையும் இறக்கினாங்க, கொண்டு வந்தார். இந்த 2ஐயும் யார் இந்த மலைக்கு கொண்டு வந்தார்னு அர்த்தம் இல்லை, அது ஏற்கனவே இறக்கப்பட்ட சூரா, ஏற்கனவே இறக்கப்பட்ட சூரா. இப்போ உதாரணமாக சிலர் கேட்டுக்கிறாங்க, ஆயத்துல் குர்சி வந்து ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் கொண்டு வரல, ஷைத்தானா என்ன அதாவது கற்றுக் கொடுத்தாண்டு. ஆயத்துல் குர்சி ஏற்கனவே குர்ஆன்ல என்ன செய்யுது இருக்குது, ஷைத்தானோட சிறப்பை என்ன செய்கிறான் சொல்கிறான். அதை ரசூலுல்லாஹ் அங்கீகரிக்கிறாங்க. ஷைத்தான் சொன்னதுக்காக நம்ம எடுக்கலே, ரசூலுல்லாஹ் அந்த சிறப்பை அங்கீகரிக்கிறான்.
ஆயத்துல் குர்சி ஏற்கனவே குர்ஆனில் இருக்குது. அதே மாதிரி ஒன்று தான் இது ஏற்கனவே உள்ளது. அந்த சிறப்பு என்ன செய்தி சொல்லப்படுதுன்றதை பார்க்கணும். இல்லாட்டி ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் தான் என்ன செஞ்சார், முழு குர்ஆனையும் கொண்டு வந்தார். சிறப்பை சொல்வதற்காக அல்லாஹ் ஒரு மலக்கு என்ன செய்கிறான், அனுப்பி வைத்திருக்கிறான் அப்படின்றத நம்ம பார்க்குறோம். அதுபோல் அதாவது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அபு சயீத் அதாவது முஅல்லா என்ற நபித்தோழர் சொல்கிறாரு, அல குன்து உஸல்லி, நான் தொழுது கொண்டிருந்தேன். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க என்னை அழைத்தார்கள், நான் பதில் சொல்லலை. அப்போ நான் தொழுது கொண்டிருந்தேன் அப்படின்னு சொல்கிறாரு. அப்போது அல்லாஹு தாலா அல்லாவுக்கும் தூதருக்கும் பதில் சொல்லுங்கள் அழைத்தால் உங்களுக்கு சொல்லவில்லையா அப்படின்னு கேட்குறான். தொழுது கொண்டிருந்தேன் அதனால் பதில் சொல்லுன்றாங்க. அல்லாஹ்வுடைய தூதர் அழைத்தால் பதில் சொல்லுங்கன்னு குர்ஆன் வசனம் இல்லையா அப்படின்ற சொல்லிட்டு இதை கேட்குறாங்க. சொல்லிக் கொடுங்க, உங்களுக்கு இந்த குர்ஆனில் இருக்கக்கூடிய ஒரு மிகச்சிறந்த ஒரு மிக மகத்துவமிக்க ஒரு சூரத்தை சொல்லித்தரவா பள்ளியிலேருந்து வெளியாவதற்கு முன்னால் என்னை கையை பிடிச்சாங்க. அப்போது வெளியே ஏறுவதற்கு முன்னால் ரசூல்லாங்க சொன்னாங்க, நான் சொன்னேன் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உங்கள்கிட்ட நீங்கள் இப்படி ஒன்று சொன்னீங்களே அதை சொல்லித்தாங்க. அப்போ ரசூல்லாங்க சொல்கிறாங்க, அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் சூரத்துல் ஃபாத்தியாவை சொல்லிக் கொடுத்து ஹியஸ் சபஉல் மதானி வல் குர்ஆன் அல் அதீம் அல்லதி ஊதீது, அதுதான் திருப்பி ஓதப்படக்கூடிய 7 வசனங்கள், நான் கொடுக்கப்பட்ட 7 வசனங்கள், மகத்துவமிக்க குர்ஆன் அதுதான் என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்ன்றதை பார்க்கும். 2வது சிறப்பு, மகத்துவமிக்க ஒரு சூரா என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னது, திருப்பி ஓதப்படக்கூடிய சூரா என்றும் சொன்னதை நம்ம பார்க்குறோம். அதுபோல் அதாவது இந்த சூறாவுக்குரிய இன்னொரு முக்கியமான சிறப்பு, தொழுகையில் யார் சூரத்துல் ஃபாத்தியா ஓதுறாங்களோ அதுக்கு அல்லாஹ்வுடைய பதில் என்ன செய்யுது கிடைக்க நம்ம படிச்சிருப்போம். அல்லாஹு தாலா சொல்கிறேன், என்ன எனது தொழுகை எனது அடியானுக்கு அரைவாசாகும், எனக்கு அரைவாசாக நான் பிரிச்சுக்கிறேன். அதான் அடியானுடைய தேவைகளை கேட்கறதுக்கு அரைவாசி. அதில் அவன் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் என்று சொன்னால் அல்லாஹு தாலா சொல்வான், ஹமிதனி அப்தி, எனது அடியான் என்னை புகழ்ந்து விட்டான். அர் ரஹ்மானிர் ரஹீம் என்று அவன் சொல்லுகிற நேரத்தில் அத்னா அலை அப்தி, அல்லாஹ் என்னை அந்த அடியான் என்னை புகழ்ந்து விட்டான், பாராட்டி விட்டான் சொல்லுவான். மாலிக் யௌமித்தீன் என்று சொல்கிற டைமில் மஜ்ஜதனி அப்தி, இறைவன் எனது அடியான் என்னை கண்ணியப்படுத்தி விட்டான் என்று அல்லாஹு தாலா சொல்லுவான். அல்லது ஃபௌவத இலை அப்தி, எனது அடியான் எனக்கு பொறுப்பு தந்து விட்டான் அப்படின்னு அல்லாஹு தாலா சொல்லுவான். இய்யாக நஅபுது வ இய்யாக நஸ்தஈன் என்று அவன் சொல்கிற நேரத்தில் ஹாதா பைனி வ பைன அப்தி வலி அப்தி மா ஸஅல், இதுதான் எனக்கு என் அடியானுக்கும் இடையில் உள்ள அந்த அறவாசி. என்ன அடியான் கேட்டது அவனுக்கு என்ன செஞ்சிடும், கிடைத்து விடும் என்று அல்லாஹு தாலா என்ன செய்வான் சொல்லுவான். ஏற்கனவே புகழ்ந்தது இறைவனுக்குரியது, அப்புறம் கேட்கறது அடியானுக்குரியது. அப்படி என்று ஹிதன ஸிராத்தல் முஸ்தகீம் அப்படி என்று சொல்கிற டைமில் அல்லதீன அன்அம்த அலைஹிம் கைல் மக்தூபி அலைஹிம் வலத்தாலின் சொல்கிற டைமில் கால ஹாதா அலி அப்தி வலி அப்தி மா ஸஅல், இதை அடியானுக்குரியது, அடியான் கேட்டதை நான் கொடுப்பேன், நேர்வழி. அப்போ இதில் உண்மையிலே அல்லாஹு தாலா ஒவ்வொரு வசனத்துக்கும் பதில் சொல்லக்கூடிய ஒரு சூறாவாக எது இருக்குது, சூரத்துல் ஃபாத்திஹா இருக்கிறத நம்ம என்ன செய்கிறோம் பார்க்குறோம். இது முஸ்லீமில் வரக்கூடிய செய்தி 395வது இலக்கம். அடுத்தது சஹாபாக்களில் ஒரு சிலர் அதாவது பிரயாணம் போனாங்க. அந்த டைமில் அரபுகளில் ஒரு பிரதேசத்தை சேர்ந்த ஒரு தலைவர் விசக்கடியால் அதாவது தீண்டப்பட்டுட்டார். அப்போது அதுக்கு முன்னால் அவங்கள்ட்ட விருந்தளிக்க கேட்ட டைமில் அவங்க என்ன செய்யலை, விருந்தளிக்கலை. அதாவது போன சஹாபாக்களுக்கு விருந்தளிக்கலை, விருந்தளிக்கிற வளமை இருந்துச்சு. அது அந்த 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 கொஞ்சம் நேரத்துக்கு பிறகு அந்த கிராமத்தில் உள்ள அந்த கோத்திரத்துடைய தலைவருக்கு என்ன செஞ்சுட்டு தேல் கொட்டி விட்டது. அப்போ ஒரு வழியில் துடிச்சு கண்டிக்கிற டைமில் அங்கே ஒருத்தர் சொல்கிறாரு, உங்களை யாராவது என்ன எதுக்கு மருத்துவம் செய்கின்றவங்க இருக்கிறீங்களா அப்படின்னு கேட்ட உடனேயே இவர் போகிறார். அதில் ஒரு நபித்தோழர் போகிறாரு. அவர் இந்த மந்திரித்தல் இதை பற்றி அனுபவமே இல்லாதவர், அதெல்லாம் அவருக்கு என்ன தெரியாது. அப்போ அந்த நேரத்தில் சொல்கிறாரு, நான் உங்களை மந்திரிக்கிறேன், ஆனால் நாங்கள் விருந்தளிக்க கேட்ட டைமில் நீங்கள் என்ன செய்யலை, விருந்தளிக்கலை, விருந்தளிச்சிருக்க வேண்டும். அதனால் எங்களுக்கு இந்த ஆட்டில் ஒரு பங்கை நீங்கள் தரும் வரைக்கும் நாங்கள் என்ன செய்ய மாட்டோம், மந்திரிக்க மாட்டோன்றார். அப்போ அவர் சொல்கிறாரு, என்ன தாரம், உங்களுக்கு ஒரு பங்கு என்ன செய்கிறோம், ஆட்டில் ஒரு பங்குனா மந்தையில் ஒரு கொஞ்சம் ஆடுகளை என்ன தரணும்னு சொன்னேன்னு ஒத்துக்கல்றான். அப்போ அவர் போய் சூரத்துல் ஃபாத்திஹா ஓதுறார். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் அர் ரஹ்மானிர் ரஹீம், இதை என்ன செய்கிறார் ஓதுறார். அதாவது சிதுக்குன் நிய்யா, உள்ளத்தில் உள்ள அந்த நம்பிக்கை அசீமத், அதுதான் ஒரு மிக முக்கியமான அம்சம். அல்லாஹ் தாலா அந்த ஈமானோட சேர்த்து அந்த அந்த வசனத்துக்குரிய சிறப்பையும் அல்லாஹ் தாலா என்ன செய்வான், கபூல் செய்கிறான். அப்போ அவர் செஞ்ச உடனே அதாவது ஒரு கட்டிலிருந்து அவிழ்க்கப்பட்டது போல அவர் என்ன செஞ்சார்னா அப்படி திடீர்னு என்ன செஞ்சார், எழும்பிட்டார். அந்த வழியிலேருந்து என்ன செஞ்சுட்டார், எழும்பிட்டார், நடக்க ஆரம்பித்தார். எந்த ஒரு இதுவும் இல்லாத அமைப்பில் என்ன செஞ்சார், நடக்க மாயமாக மறைஞ்சின்ற அர்த்தம் இல்லை, விசக்கடியில் அடையாளம் எல்லாம் இருக்குது. ஆனால் அந்த வழி அவர் என்ன செய்யலை, உணரெல்லாம் எழும்பிட்டார். அப்போது அந்த டைமில் அவர் சொன்னார், அவங்களோட என்ன ஒப்பந்தம் பண்ணீங்களோ அதை என்ன செஞ்சுருங்க, அவருக்கு கொடுத்து விடுங்கள் அப்படின்றாங்க. அப்போ இது நடந்துட்டு அப்போ அதில் வந்த கோத்திரத்தில் அவங்க சொன்னாங்க, எங்களுக்கு பங்கு பிரிங்க என்று, எங்களுக்கு என்ன செய்யுங்க, அவங்க இதில் வந்திக்கிறாங்க, பங்கு என்ன செய்யுங்க பிரிங்க அப்படின்றாங்க.
இல்லை நான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மட்டும் போய் இதை கேட்கும் வரைக்கும் என்ன செய்ய மாட்டேன், இதில் எதுவும் நான் என்ன செய்ய மாட்டேன். அப்போ ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள்ட்ட போய் அதை எடுத்துகிட்டு போனே ரசூலாங்கிட்ட விஷயத்தை சொல்கிறாங்க. ரசூலா கேட்குறான், ஒமா யுத்ரிக அன்னஹா ருக்யா, உங்களுக்கு அது மந்திரிக்கக்கூடியது என்று உங்களுக்கு எது சொல்லி தந்தது அப்படின்னு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதை பாராட்டி சொல்கிறாங்க. நீங்கள் தெரியாமலே அதை செஞ்சிட்டீங்க, உங்களுக்கு அதை எது சொல்லி தந்ததுன்னு ரசூலாங்க. அது மந்திரித்தல் மூலம் அந்த வழி என்ன செய்யும், போகும், அது உங்களுக்கு நிவாரணத்தை தரும் என்று ரசூலாங்க சொல்லிட்டு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க, எனக்கு ஒரு பங்கு வைங்கன்னா, எனக்கும் என்ன செய்யுங்க, ஒரு பங்கு வைங்க அப்படி என்று சொல்லி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சிரித்தார்கள். சொல்லிவிட்டு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களே சிரித்தார்கள் அப்படி என்ற செய்தியை நம்ம என்ன செய்கிறோம், புகாரியில் 5417 இலக்கத்தில் என்ன செய்கிறோம் பார்க்கிறோம். அப்போது இது வந்து ஒரு மிக முக்கியமான அதாவது சூரத்துல் ஃபாத்தியாவுடைய சிறப்புக்கள்லாம் உண்டு. இது நான் எல்லாத்தையும் சொன்னது காரணம் இதனால். அடுத்ததாக சூரத்துல் பக்ரா. சூரத்துல் பக்ராவை பொறுத்த வரைக்கும் மதீனாவில் இறங்கின ஆரம்பமான சூறாக்களில் உள்ளது. மதீனாவில் இறங்கின ஆரம்பமான சூரத்துக்களில் உள்ளது தான் இது. இதில் வந்து அதாவது முஸ்லீமில் வரக்கூடிய செய்தி 780 இலக்கத்தில் அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அறிவிக்கிறாங்க, நம்ம சிறப்புகளை படிப்பதன் மூலம் எங்கள் வாழ்க்கையில் கடைபிடிக்கணும். இப்போ சூரத்துல் ஃபாத்திஹா வந்து இன்னும் சிறப்பு. அப்போ ஓதுகிற டைமில் நம்ம பொருள் உணர்ந்து ஓதுறது. ரெண்டாவது மருத்துவம் என்று சொல்கிற சந்தர்ப்பத்தில் சித்துக்குண்ணிய ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மரணப்படுக்கையில் இருக்கிறாங்க, குல்லோபிர பின்னாஸ் குல்லோபிர ஃபலக் ஓதுறாங்க. ரசூல்லாங்க மரணப்படுக்கையில் தான் இருக்கிறாங்க, ஆனால் குல்லோபிர பின்னாஸ் குல்லோபிர ஃபலக் ஓதி என்ன செய்கிறாங்க, அந்த வருத்தத்தை தணிப்பதற்கு, உடலில் லேசை ஏற்படுத்தி கொள்வதற்கு, ஒரு மனசில் உற்சாகத்தை வருவதற்கு, முழுமையாக குணமடைஞ்சு வெளியே வரணுன்றதில்லை. நாம் அதை எதிர்பார்த்தாலும் அல்லாஹு தாலா அதன் ஊடாக நம்ம எதிர்பாராத எத்தனையோ விஷயங்களை தருவான். இல்லாட்டி மரணப்படுக்கையில் குல்லோபிர நாஸ் ரசூலாங்க ஏதோ பல் தொலைக்கணையே ரசூலாங்க எல்லாத்தையும் என்ன செஞ்சாங்க, அந்த கடைசி நேரத்தில் செஞ்சாங்கன்றதை பார்க்குறோம். எனவே ஒரு மூமினுடைய எதிர்பார்ப்பாக இருக்கிறது. அதே மாதிரி சூரத்துல் ஃபாத்திஹா நம்ம வீட்டில் என்ன சுகையினங்கள் வந்துட்டாலும் நாங்கள் வந்து என்ன நாங்களாக என்ன அவங்களுக்கு ஓத சொல்லி பழக்கிறது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குடும்பத்தினருக்கு என்ன செய்வாங்க, அதை செய்வாங்க. மற்ற அப்போ நம்ம வந்து நம்மளோட குடும்பத்துக்கு என்ன செய்யணும், அதை செஞ்சு பழக்கணும். அவங்கவுங்களா செஞ்சுக்கிறது. சூரத்துல் ஃபாத்திஹா ஓதி நீங்கள் என்ன செஞ்சுக்கங்க, தடவிக்கங்க, ஓதிக்கங்க, பிரார்த்தனை செஞ்சுக்கங்க அப்படின்னு பழக்கம். எல்லா மருத்துவம் நம்ம செய்கிற அதே சந்தர்ப்பத்தில் இறைவனுடைய நாட்டத்தோடு சம்பந்தப்பட்ட இவைகளை ஓதி நம்ம என்ன செய்யணும், பழக்க வேண்டும். அடுத்ததாக வந்து அதாவது சூரத்துல் பக்ரா சம்பந்தமாக வரக்கூடிய இந்த செய்தி முஸ்லீமில் 780 வருது. லா தஜஅலு புயூத்தக்கும் மகாபிர், உங்கள் வீடுகளை கபர்களாக ஆக்கிக் கொள்ள வேண்டாம். இன்ன ஷைத்தான யன்ஃபிரு மினல் பைத்தில் லதி துக்ரா ஃபீ சூரத்துல் பக்ரா, சூரத்துல் பக்ரா ஓதப்படுகின்ற வீட்டிலிருந்து ஷைத்தான் வெறுண்டு ஓடுகிறான் அப்படின்னு வருது. அப்போ சூரத்துல் பக்ரா ஓதுகின்ற வளமை எந்த வீட்டில் இருக்குதோ அது அங்கிருந்து ஷைத்தான் வெறுண்டு ஓடுகிறான். அதே போல் இன்னும் ஒரு செய்தியில் வந்து இது முஸ்லீமில் வந்து 783 அஃபன் இப்னு ஹிப்பானில் வருது. எப்படி வார்த்தையோடு வருதுன்னு சொன்னால், லா தத்தஹிது புயூத்தக்கும் மகாபிர், உங்கள் வீடுகளை கபர்களாக எடுத்துக்கொள்ள வேண்டாம். சல்லு ஃபிஹா, அதுலேயும் தொழுங்க, வீடுகள்லையும் தொழுங்க. அப்போ கபரு தொழப்படுகின்ற இடம் அல்ல, ஜனாசா தொழுகையை தவிர. ஃபஇன்ன ஷைத்தான் அல்ல யஃபிரு மினல் பைத்தி யஸ்மா சூரத்துல் பக்ரா துக்ரஃபி, சூரத்துல் பக்ரா ஓதப்படுகிறதை ஷைத்தான் கேட்டால் என்ன செய்கிறான், வெறுண்டு ஓடுகிறான்னு வருது. அப்போ இதில் எல்லாம் வந்து சூரத்துல் பக்ரா ஓதுகின்ற வளமைனா டெய்லி சூரத்துல் பக்ரா முழுசாக ஓதுகின்ற அர்த்தம் இல்லை. சூரத்துல் பக்ரா ஓதுகின்ற வளமை இன்றைக்கு வந்து ஒரு ஜுசு ஓதுறது, அல்லது அரை ஜுசு ஓதுறது, அல்லது நான் ஒரு பகுதி ஓதுறது, மனைவி ஒரு பகுதி ஓதுறது, பிள்ளைகள் ஒரு பகுதி ஓதுறது, இப்படி சூரத்துல் பக்ரா ஓதுகின்ற வளமை உள்ள வீடுகளிலிருந்து ஷைத்தான் வெறுண்டு ஓடுகிறான். டெய்லி சூரத்துல் பக்ரா ஓதுனா மற்ற சூறாக்கள் ஓதுறதுக்கான சந்தர்ப்பம் இருக்காது. இந்த வளமை வந்து எல்லாரும் என்ன அதாவது பிரித்தோ ஒரு பகுதியை ஓதக்கூடிய வளமை இருந்தால் ஷைத்தான் வெறுண்டு ஓடுகிறான். அடுத்த இந்த வசனம், சூரத்துல் பக்ரா ஓதப்படுகின்ற வீடுகள் ஷைத்தான் கேட்குற நேரத்தில் ஓடுகிறான்னு சொன்னால் கேள்வி வரும். டேப் ரெக்கார்டர் ஒருத்தர் போட்டிக்கிறாரு, சூரத்துல் பக்ரா ஓதப்படுது, அப்போ வெறுண்டு ஓடுகிறான்டா. இந்த செய்தியுடைய வார்த்தை என்ன, சூரத்துல் பக்ரா அந்த ஊரில் அந்த வீட்டில் ஓதப்பட்டால் வெறுண்டு ஓடுகிறான்னா அது என்ன செய்யும், அதை தான் அதாவது கேட்கப்படுகிறதை நம்ம டேப்பை போட்டாலும் சரி அதையும் என்ன செய்யும் இது குறிக்கும். ஏன்னா அந்த வீட்டில் சூரத்துல் பக்ரா ஓத வைக்கிறதும் அந்த சூரத்துல் பக்ரா அந்த வீட்டுக்குள்ளே கேட்டுக்கொண்டு இருப்பதும் அது என்ன எங்களுக்கு அந்த சூரத்துல் பக்ராவுடைய வசனத்தை நம்ம விரும்புகிறோம்ன்றதுக்கான ஆதாரம், அதை நம்ம இந்த ஓதப்படணும் என்று எதிர்பார்க்கிறோம்ன்றதுக்கான ஆதாரம். அதை ஓத வைக்கிறதனூடாக அந்த இடத்துல வேறு பாவமான விஷயங்களை நம்ம செய்யாமல் இருந்து கொண்டிருப்போம். குர்ஆன் போகுதுன்றதுனால அதுக்கு அமைதி காப்போம். இவ்வளோ நடந்துச்சுன்னா அந்த நியத்தை என்ன செய்யும் எங்களுக்கு அதில் கபூல் ஆகும். எல்லா ரெக்கார்டிங்கும் இந்த விஷயம் சரி வர. உதாரணமாக சேவல் கூவுது ரெக்கார்டிங்கில், சரியா, அதுக்கு நம்ம பாதுகாப்பு தேடணுன்றது இல்லை, அதான் போட்டிருக்கணும், அதுக்கு பதில் சொல்லணுன்றது இல்லை. ஆனால் இதில் ஓதப்படுகின்ற வீடுகளிலிருந்து ஷைத்தான் வெறுண்டோடுகிறான் என்றால் இதையும் அதை என்ன செய்யும், அது குறிக்கும் என்பதை நம்ம என்ன செய்கிறோம், புரிந்து கொள்கிறோம். அடுத்ததாக வந்து சூரத்துல் பக்ராவுடைய சிறப்பாக இது சொல்லப்படுது. இது முழு குர்ஆனுடைய சிறப்புக்கும் வரலாம், ஆனால் சூரத்துல் பக்ராவுடைய சிறப்புக்கும் வரலாம். உசைத் இப்னு ஹுதைர் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க என்ன செய்கிறாங்கன்னா இரவுல குர்ஆன் ஓதி கண்டிக்கிறாங்க.
சூரத்துல் பக்ராவை என்ன செய்கிறாங்க ஓதி கண்டிக்கிறாங்க. அவருடைய குதிரை கட்டப்பட்ட நிலையில் இருக்குது. அப்போ குதிரை வந்து என்ன அதை தடுமாறுது, அப்படி சுற்றி கொஞ்சம் வேகமாக என்ன செய்ய தடுமாறுது. அவனை அமைதியாகிறேன். அவர் சொல்கிறாரு சூரத்துல் பக்ரா ஓதிக்கின்றதுன்னா அமைதியாக இருந்துட்டேன். அந்த நேரத்தில் குதிரையும் என்ன செய்யுது அமைதியாக இருக்குது. மறுபடியும் ஓத ஆரம்பித்தேன். மறுபடியும் குதிரை என்ன செய்யுது கொஞ்சம் வேகமாக தடுமாறுது. அப்படியே 2-3 முறை செய்கிறாரு. அதை நான் நிறுத்திட்டேன். காரணம் எனது மகன் யஹ்யா பக்கத்தில் இருந்தார், அந்த குதிரைக்கு பக்கத்தில் என்ன செஞ்சார் இருந்தார். வரலாறுகளை வந்து குர்ஆனுடைய சிறப்புடைய அந்த பாடங்கள் வர இடத்துல எடுக்கலாம்ன்றதுக்கு இது ஒரு சப்ஜெக்ட். ஏன் மகன் அவருக்கு யஹ்யா இருந்த செய்தி இந்த செய்தியில் வேறு இடத்துல தான் வருது, வரலாற்று இடத்துல வராது, குர்ஆனுடைய சிறப்பு இடத்துல வரும். அப்போது நான் வந்து குதிரையுடைய கால் அது இது பற்றுமோ அப்படின்றதுக்காக நான் என்ன செஞ்சுட்டேன் அமைதி அடைந்து விட்டேன். அதுக்கு பின்னால் வந்து நான் அப்படி வானத்தை பார்த்தேன். கொஞ்சம் நேரத்துக்கு பிறகு வானத்தை நான் பார்த்தேன். அப்படி பார்த்த நேரத்தில் வந்து என்ன, அதாவது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள்ட்ட வந்து சொல்கிறாங்க, மேகம் அப்படி மேலுக்கு போய்க்கின்றதை நான் கண்டேன். அவைகளில் விளக்குகள் இருப்பதை போல விளக்குகள் மின்னிக் கொண்டிருந்தன. அப்படிப்பட்ட ஒரு அழகான காட்சியுடன் நான் வானத்தில் என்ன செய்தேன் நான் கண்டேன். அல்லாஹு தாலாவுடைய கராமத், அதாவது சங்கை. சில நல்ல மக்களுக்கு அல்லாஹு தாலா திடீர்னு என்ன செஞ்சிடுவான் நம்பிக்கையை வளர்ப்பதற்காக அல்லாஹு தாலா இந்த உலகத்தில் அதாவது மறைவாக நடந்து கொண்டிருக்கக்கூடிய எம்மை சூழ கோடிக்கணக்கான மறைவான நிர்வாகம் இறைவனை நடந்துட்டு அதெல்லாம் கண்ணுக்கு என்ன செஞ்சிடுவான் காட்டிடுவான். அப்போ அந்த மேகம் மேலுக்கு போய்கின்றைக்கு அதில் விளக்குகள் அதாவது எரிஞ்சு கொண்டிருக்குது. அது போல விளக்குன்னு சொல்லலை, விளக்கு போன்றவைகள் அதில் வெளிச்சமாக எனக்கு என்ன செஞ்சது இருந்தது. அப்போ நான் வெளியாகினேன். நான் அதுக்கு பிறகு அதை காணவில்லை அப்படின்றாங்க. அப்புறம் ரசூலுல்லாஹ் கேட்டால் தத்ரி மாதா, அது என்னன்னு தெரியுமான்னு கேட்டாங்க. காலலா தெரிய காலலக்க அதாவது அல் மலாயிகா தனத் லி சௌத்திக், உங்களுடைய குர்ஆனுடைய ஓதலுக்கு அவங்களுடைய குரலுக்காக மலக்குமார்கள் இறங்கி வந்த காட்சி தான் அதென்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்கிறாங்க. வலவ் கரஅத, நீங்கள் அப்படியே தொடர்ந்து ஓதிங்கன்னு சொன்னால் ல அஸ்பஹத் யந்துரு நாசு இலைஹா லா தத்தவாரா மின்ஹும், அது இறங்கி இருக்கும் கீழே எல்லா மக்களும் பார்க்கின்ற அளவில், எல்லா மக்களும் பார்க்கின்ற அளவில் அது இறங்கி இருக்கும் அப்படி என்று சொல்லி என்ன செய்கிறாங்க. அப்படின்னா அல்லாஹ் தஆலா அந்த நேரத்தில் வந்து அந்த மக்களுக்கு காட்ட என்ன செஞ்சுக்கிறான் நாடி இருக்கு. அதாவது அந்த மக்கள் பார்த்தால் பார்க்கட்டும் என்று அல்லாஹ் தஆலா நாடி இருக்கான். பார்க்கறதுக்குரிய நாட்டத்தை எல்லாம் என்ன செஞ்சுக்கிறான் கொடுத்துக்கிறான். அப்போ அந்த நேரத்தில் வந்து இவர் உசைத் இப்னு ஹுதைர் குர்ஆன் ஓதி கண்டிக்கிறாரு. அவருக்கு அவருடைய குரலுக்காக அது இறங்குது. அது முழுமையாக உலகத்தில் என்ன இறங்கி இருக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது அப்படி என்று சொல்லி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க. இவர் நிறுத்தின உடனே என்ன அது போயிட்டு. அப்போ இது ஒரு சிறப்பு. ஊரில் உள்ள 1000 பேர் ஓதுறதுலே நம்ம பார்க்கக்கூடாது. நம்ம குர்ஆன் என்ன செய்யணும் ஓதணும். அல்லாஹு தாலா நமக்காக அந்த சிறப்பை என்ன செய்யலாம் இருக்கலாம் அப்படின்றது நம்ம புரிஞ்சு கொள்கிற மாதிரி ஒரு முக்கியமான செய்தி. இதை சிலர் வந்து ரசூலுல்லாஹ் பக்ராவுடைய சிறப்பு அதில் சொல்லலை, உங்களுடைய குரலுக்காக என்ன அந்த மலக்குமார்கள் இறங்கி வந்தார் அழகான முறையில் அந்த குர்ஆனை ஓதினதுனால அந்த இஹ்லாஸுக்காக அந்த தக்வாவுக்காக இறங்கின்னு வருது. பக்ராவும் அந்த நேரத்தில் ஓதிக்கிட்டு இருந்தார். பக்ராவுக்காகத்தான் இது நடந்ததான்னு சொல்லி என்ன செய்யலை அதில் இல்லைன்றாங்க. அல்லாஹு அலம். அடுத்ததாக வந்து ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க. அபு உமாமா அல் பாஹிலி ரலியல்லாஹு அன்ஹு அவங்க அறிவிக்கிறாங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்ல நான் கேட்டேன், இக்ராஉல் குர்ஆன், குர்ஆனை நீங்கள் ஓதுங்கள், ஃபஇன்னஹு யஅதி யௌமல் கியாமத்தி ஷஃபீஅன் லிஅஸ்ஹாபிஹி, குர்ஆன் நாளை மறுமையில் அதை ஓதியவர்களுக்கு அதை பாராயணம் செய்தவர்களுக்கு பேணியவர்களுக்கு ஷஃபாஅத்து செய்யக்கூடியதாக அல் குர்ஆன் வரும். நாளை மறுமையில் அல்லாஹு தஆலா அல் குர்ஆனை அதாவது ஓதியவர்களுக்கு அதை கவனம் செலுத்தியவர்களுக்கு ஷஃபாத்து செய்யக்கூடிய உண்டாக அல்லாஹ் தஆலா என்ன செய்வான் அந்த சந்தர்ப்பத்தை கொடுப்பான்னு பார்க்குறோம். அப்படி இருந்தால் நீங்கள் குர்ஆனை ஓதுங்க அப்படின்ற சொல்லுவாங்க. குர்ஆன்ல கவனம் எடுக்க அந்த குர்ஆன் நாளை மறுமையில் எங்களுக்கு என்ன ஷஃபாத். இந்த இடத்துல வந்து இக்ரஉஸ் ஸஹ்ராவைன் அல் பக்ரத வ சூரத ஆல இம்ரான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க. அதை சொல்லிட்டு ஸஹ்ராவைன் அதாவது ஒளிமிக்க 2 சூறாக்களை ஓதுங்கள். அதாவது அஸ்ஹர் அப்படின்னும் ஜாஹிர் மலர்ச்சியான ஒளிமிக்க அஸ்ஹர், ஜஹரா அது பெண்பால் ஜஹராவைன் அல் பக்ரத வ சூரத ஆல இம்ரான், பக்ராவையும் ஆல இம்ரானை ஒளிமிக்க 2 ஓதுங்கள். ஃபஇன்னஹுமா தஅதியானி யௌமல் கியாமா, அந்த 2 மறுமை நாளில் வரும். கஅன்னஹுமா கமாமதான், 2 மேகங்கள் போல. ஏன்னா இது வந்து அல்லாஹ்வுடைய வார்த்தை, சூரா என்றது அல்லாஹ்வுடைய வார்த்தை. அது எப்படி வரும் அப்படி என்றதை பொறுத்த வரைக்கும் அல்லாஹ் தஆலா எங்களுக்கு உருவகித்து சொல்லப்படுகிறது. ஆனால் அது எப்படி என்றது நம்ம அவருடைய கைஃபியத்தை எங்களுக்கு தெரியாது. ஏன்னா வார்த்தை என்பது அல்லாஹ்வுடைய வார்த்தையோடு சம்பந்தப்பட்டது. அப்போ அல்லாஹ் தஆலா அதன் ஊடாக அது எங்களுக்கு அந்த வர்ணனைக்கு என்ன செய்கிறான் என்பது எங்களுக்கு என்ன தெரியாது. அதை ரசூலுல்லாஹ் எங்களுக்கு உருவகித்து சொல்லியிருக்கிறான். அவு கஅன்னஹுமா ஃபிர்கானி மின் தைரின் ஸவாஃப துஹாஜானி,
அல்லது வந்து அது எப்படி வரும்னு சொன்னோம், மேகங்கள் போல அல்லது கூட்டமாக பறந்து கொண்டிருக்கக்கூடிய பறவைகள் இருக்குதே அந்த மாதிரி என்ன, அதாவது வரும். துஹாஜானி அன் அஸ்ஹாபிஹிமா, அதை ஓதியவர்களுக்கு சார்பாக வாதிக்கின்ற நிலையும், அதை ஓதியவர்களுக்கு சார்பாக வாதிக்கிற நிலையில் வரும். இக்ரஉ சூரத்துல் பக்ரா. அப்புறம் ரசூலுல்லாஹ் மறுபடி சொல்றாங்க, சூரத்துல் பக்ராவை ஓதுங்கள், ஃபஇன்ன அஹ்தஹா பரக்கா, அதை நீங்கள் எடுப்பது பரக்கத், உங்களுக்கு அபிவிருத்தியை கொண்டு வந்து தரும். வ தர்கஹா ஹஸ்ரா, அதை விட்டு விடுவது உங்களுக்கு கை சேதம். வலா தஸ்ததிஉஹல் பதலா, அதை சூனியக்காரர்கள் வீணர்களால் இதை அடைந்து கொள்ள முடியாது. அதாவது சூனியக்காரர்களால் இப்படி ஒரு அற்புதமான வேலையை என்ன செய்யலாது, செய்துவிட முடியாதுன்னு வருது. இப்போ இதில் பாருங்கள், எத்தனையோ அதாவது இட்டுக்கட்டப்பட்ட சம்பவங்களை வச்சு ஒவ்வொரு சூறாக்களை ஓதுறாங்க. இது வந்து தெளிவாக ஃபஇன்ன அஹ்தஹா பரக்கா, அதை எடுப்பது பரக்கத்துன்னு வருது. வீட்டுக்கு பரக்கத், எமக்கு பரக்கத், எங்களோட உடலுக்கு பரக்கத், எங்களோட அறிவுக்கு பரக்கத், பொருளாதாரத்துக்கு பரக்கத், நமது வியாபாரங்களுக்கு பரக்கத்துன்னா சூரத்துல் பக்ரா தான் எங்களுக்கு என்ன செய்யணும் ஒரு முக்கியத்துவம், அதாவது சிறப்புன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா சூரத்துல் பக்ரா முற்படுத்தப்பட வேண்டிய இடத்துல இருக்கிறத பார்க்குறோம். அப்புறம் சொல்லலாம் குர்ஆன் அதாவது ஷஃபாத்தாக வரும்னாங்க. அதுக்கப்புறம் பக்ராவும் ஆல இம்ரானும் ஒளிமிக்கவைகள் அப்படின்னு சொல்லிட்டு அவைகள் வாதிக்கக்கூடிய நிலைமையில் என்ன செய்ய வரும். அடுத்தது கமாமத்தான், அதாவது இதை சில அறிஞர்கள் எப்படி தஃப்சீர் பண்ணுறாங்கன்னா, ஒளியே அதாவது அல்லாஹ் தஆலா நிழல் கொடுப்பான் இந்த சூரியன் அதாவது கொதிக்கக்கூடிய நேரத்தில். அதே போல் குர்ஆனும் நிழலுக்கு காரணம்னு என்ன செய்கிறாங்க சொல்கிறாங்க. ஏன்னா மேகம் போல வரும், மேலால் வரும் அப்படின்ற அல்லாஹ் தஆலா ஹதீஸில் வருது. அது ஹக்கீகத், யதார்த்தம் அப்படி. ஆனால் அது எந்த அடிப்படையில் அல்லாஹ் செய்கிறான்னு எங்களுக்கு தெரியாது. எனவே அதுவும் நிழலுக்கு காரணமான செய்திகளில் உண்டாக இதை என்ன செய்கிறாங்க சொல்கிறாங்க. எனவே அடுத்ததாக சொல்கிறாங்க பக்ரா மட்டும் சொல்கிறாங்க அது பரக்கத், அதை விடுவது உங்களுக்கு கை சேதமாக அமையும். அதே போல் அதை வீணர்கள் இந்த சூனியம் போன்றவைகள் செய்யக்கூடியவர்களால் இந்த மாதிரி சூரத்துல் பக்ரா போன்ற அந்த சூரா தரக்கூடிய அந்த வேலையை அவங்களால என்ன செய்ய முடியாது, செய்ய முடியாது என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னார்கள் அப்படின்ற செய்தியை பார்க்குறோம். இது பக்ராவுடைய சிறப்பு. அடுத்ததாக சூரத்துல் பக்ராவில் ஆயத்துல் குர்சி, ஆயத்துல் குர்சியுடைய சிறப்பு என்ன அப்படின்னு சொன்னால், அதாவது உபை இப்னு கஅப் ரலியல்லாஹு அன்ஹு அவங்களோட புனை பிறந்து என்னது அபுல் முன்திர், அவரை பார்த்து ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்குறாங்க, உங்களுக்கு தெரியுமா அதாவது குர்ஆன் இருக்கக்கூடிய வசனத்திலேயே ஐயு ஆயத்தின் மின் கிதாபில்லாஹி மஅக அஅதம், மிகவும் கண்ணியமிக்க மகத்தான வசனம் எது தெரியுமா? சூரத்துல் பக்ராக்கும் ரசூலாங்க மகத்தானன்னு சொல்லிக்கிறாங்க. எது வசனம் தெரியுமான்னு சொல்லிட்டு ரசூலாங்க ரெண்டாம் முறை கேட்குறாங்க. ரெண்டாம் முறை கேட்டோட ஃபஸ்ட்டு இவர் தெரியாண்டார். ரெண்டாவது முறை கேட்ட உடனே இவர் சொல்கிறார், லா இலாஹ இல்லாஹுவல் ஹய்யுல் கய்யூம் லா தஅஹுதுஹு ஸினத்தும் வலா நௌம் என்ற அந்த வசனத்தை சொல்கிறாங்க. சொன்ன உடனே கால ஃபதரப ஃபீ சத்ரி ரசூலுல்லாஹ் நெஞ்சில் தட்டிட்டு சொன்னாங்க, வல்லாஹி லியஹ்னிகல் இல்மு அபல் முன்திர், அதாவது உங்களுக்கு வந்து இந்த அறிவு வந்து மிகவும் ஒரு சுபசோபனமாகட்டும் லேசாகட்டும் என்கின்ற ஒரு வார்த்தையை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க அதில் சொன்னார்கள் அப்படின்றத பார்க்குறோம். அடுத்ததாக வந்து அதாவது இந்த செய்தி வந்து முஸ்லீமில் 810வது இலக்கத்தில் இந்த செய்தி வருது. ஏற்கனவே சொன்ன செய்தி முஸ்லீமில் 804வது இலக்கம், இது 810வது இலக்கத்தில் வருது. அடுத்ததாக இந்த ஆயத்துல் குர்சி சம்பந்தமாக நிறைய சிறப்புக்கு நம்ம பார்த்துக்கிறோம். யார் தூங்குகிற நேரத்தில் என்ன ஆயத்துல் குர்சியை ஓதுறாரோ விடியும் வரைக்கும் அவருக்கு ஒரு பாதுகாவலன் என்ன இருந்து கொண்டே இருக்கிறான் அப்படின்ற செய்தியை நம்ம பார்க்குறோம். பாதுகாவலன் அல்லாஹ் தஆலா ஏற்படுத்துகிறான்னு ஒரு மலக்கு அல்லாஹ் தஆலா ஏற்படுத்துகிறான்னு அர்த்தம். இப்போ இந்த ஹதீஸை இப்படி மறுத்த எப்படி இருக்கும்? இப்போது வந்து கெட்ட கெட்ட கனவெல்லாம் வருது, அவள் பாதுகாவலன் இல்லைன்னு தானே அர்த்தம். எனவே இது பொய்யான செய்தி. இப்படி மறுக்கிறது வந்து அந்த ஹதீஸை சரியாகவே புரிஞ்சு கொள்ளலைன்றதுக்கான ஒரு ஆதாரம். அதாவது எந்த பாதுகாப்பாக இருந்தாலும் நிபந்தனை இருக்குது, எந்த பாதுகாப்பாக இருந்தாலும் அதுக்கு நிபந்தனை இருக்குது. அல்லாஹ் தஆலா சில பொழுது விதிவிலக்காக சிலருக்கு என்ன செய்யலாம், அவர் சரியான முறையில் நடந்தே இருந்தால் கூட சோதனைக்காக அல்லாஹ் தஆலா அவருடைய விஷயத்தில் விதிவிலக்காக அல்லாஹ் தஆலா சில விஷயங்களை செய்யலாம். அவர் வந்து சில பொழுதுகளில் ஒரு செஞ்ச பாவத்துக்கான ஒரு சோதனையாக அல்லாஹ் தஆலா கெட்ட கனவுகளை கூட என்ன செஞ்சிடலாம், அல்லாஹ் தந்துடலாம். சோதனைக்காக அல்லாஹ் தஆலா விதிவிலக்குகளை தரத்தான் சில வேளை அவர் செய்த உது அல்லாஹ் தஆலா அந்த ஆயத்துல் குர்சி அவரிடமிருந்து கபூல் செய்யாமல் இருந்திருக்கலாம், ஓதின முறையிலையோ ஓதின எண்ணங்கள்லையோ. எனவே அந்த மாதிரி ஒரு விஷயம் நடக்குது அப்படின்றா அதுக்காக வேண்டி இந்த ஆயத்துல் குர்சி வந்து என்ன தவறெல்லாம் நடந்துக்குது, அதனால் இதை எடுத்துக்கொள்ள முடியாது அப்படின்னு சொல்கிறது ஒரு உசூலில் உள்ள ஒரு பிறழ்வு என்பதில் சந்தேகம் கிடையாது. அப்போ அது ஒரு செய்தி. அடுத்தது ஆயத்துல் குர்சி வந்து இந்த அதாவது ஷைத்தான் இதை கற்றுக் கொடுத்தான் அப்படின்னு வரக்கூடிய செய்தி நம்ம பல ஆதாரபூர்வமான கிரந்தத்தில் என்ன செய்து வர்றதை பார்க்குறோம். ஹைரன். அப்போ இது ஆயத்துல் குர்சி சம்பந்தமாகவே நிறைய சிறப்புகள் இருக்குது. நாங்கள் ஒரு சிறப்பை நம்ம தெரிஞ்சுக்கொள்கிறோம். அடுத்ததாக வந்து அதாவது சூரத்துல் பக்ராவுடைய கடைசி 2 வசனங்கள்,
சூரத்துல் பக்ராவில் வந்து சூரத்துல் பக்ராவுடைய சிறப்புன்றைக்கு இந்த கடைசி அதாவது வசனங்களுடைய சிறப்புன்றைக்கு மொத்தம் 3 வசனங்களுக்கு கடைசி 2 வசனங்கள் சம்பந்தமாக நம்ம ஏற்கனவே ஒரு சிறப்பு பார்த்தோம். சூரத்துல் ஃபாத்தியாவோட சேர்த்து இந்த 2. அது அல்லாமல் அபு மஸ்ஊத் அல் பத்ரி ரலியல்லாஹு அறிவிக்கிறாங்க, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, அல் ஆயத்தானி மின் ஆகிரி சூரத்துல் பக்ரா, சூரத்துல் பக்ராவுடைய கடைசி 2 வசனங்கள் மன் கரஅஹுமா ஃபீ லைலத்தின் கஃபதாஹு, அந்த கடைசி 2 வசனங்களையும் யார் ஓதுகிறாரோ இரவில் கஃபதாஹு, அன்றைய இரவுக்கு அந்த 2 வசனங்களும் அவருக்கு போதுமானது. அப்போ இதில் முதலாவது இரவில் ஓதுறது வந்து தூங்க முன்னாலேன்னு வரல, அதில் தூங்க முந்தையும் ஓதலாம், மக்ரிபிலிருந்தும் ஓதலாம். மக்ரிபுக்கு பிறகு நீங்கள் ஓத அது 2 சொல்லிட்டீங்கன்னா சரி, தூங்குறதுக்குன்னு அது வரல, தூங்குற டைம்லேயும் ஓதலாம், அதுக்கு முன்னாலே ஓதலாம், அல்லது இடையில உங்களுக்கு ஞாபகம் வரும் தூங்கின பின்னால் அப்போ என்ன செய்யலாம் ஓதலாம், ஃபஜருக்கு முன்னாலே என்ன செய்யலாம் அது ஓதலாம், இரவு எது வரைக்கும் இருக்கோ அது வரைக்கும் ஓதலாம். ஃபீ லைலத்தின் கஃபதா, அந்த இரவுக்கு அந்த 2 வசனங்கள் போதுமானது அப்படின்னு சொன்னால் அதாவது 2 அர்த்தம் இருக்குது. ஒன்று அவர்களுடைய பாதுகாப்புக்கு, அவருடைய தீங்குகள் வராமல் அவருக்கு என்ன அன்றைய தேவைகளில் வந்து ஒரு நிறைவு ஏற்படுத்துகின்ற அமைப்பில் போதுமானது இந்த உலக ரீதியாக. 2வது மார்க்க ரீதியாக வந்து யாருக்கு அன்றைக்கு இரவில் தொழ முடியாத சிச்சுவேஷன் இருக்கோ, ஓத முடியாத சிச்சுவேஷன் இருக்கோ, அதுக்காரர்கள் செய்ய முடியாத நிலைமை இருக்குதோ, இந்த 2ஐயும் ஓதினா அது அன்றைக்கு அவருக்கு என்ன போதுமானது. அதாவது முடியாத கட்டத்தில் இயலாத நேரத்தில் இந்த 2ஐயும் அவர் ஓதுகின்ற பட்சத்தில் அன்றைய இரவு அவருக்கு மற்ற எல்லாவற்றுக்கும் பதிலாக இது என்ன செஞ்சிடும் அமைந்து விடும். இப்போ ஜுவைரியா ரலியல்லாஹு பார்த்து ரசூலுல்லாஹ் சொல்கிறாங்களே, நீங்கள் இவ்வளோ நேரம் இங்கேயே இருக்கிறீங்க ஃபஜ்ருக்கு போகிறோம், இது நீங்கள் போன பிறகு நான் 3 தடவை இதை ஓதினேன், அதாவது சுப்ஹானல்லாஹி அதத ஹல்கிஹி வ ரிதா நஃப்ஸி வ ஸினத அர்ஷி வ மிதாத கலிமாத்தி, அது வந்து இதுக்கு சமமானது அப்படின்னு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னாங்கன்னு வருது, 3 முறை ஓதினது. இதே மாதிரி இது போதுமானதுன்னா அந்த முடியாமல் இருக்கிறவங்க, ஏதாவது மற்ற வேலைகளில் இருக்கிறவங்க இதை செஞ்சாங்கன்னா அது மற்ற வேலைகளையும் செஞ்சு கொண்டு இதையும் செஞ்சால் அது சிறப்புக்கு மேலே சிறப்பு. இந்த செய்தி வந்து புகாரில் வரக்கூடிய செய்தி, அந்த கடைசி 2 வசனத்துக்குரிய சிறப்பு நம்ம என்ன செய்கிறோம் பார்க்குறோம். இது போல் வந்து அதாவது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு இந்த சூரத்துல் பக்ராவுடைய கடைசி எங்கே வச்சு கொடுக்கப்பட்டுச்சு அப்படின்னா, எங்கே வச்சு சித்ரத்துல் முன்தஹால வைத்து கொடுக்கப்பட்டது அப்படின்றது சஹீஹ் முஸ்லிமில் 173 வருது. எப்படின்னா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு 5 நேர தொழுகையும் ஒத்திய ஹவாத்தீம சூரத்தில் பக்ரா, ஒத்திய ஹவாத்தீம சூரத்தில் பக்ரா, சூரத்துல் பக்ராவுடைய கடைசி அந்த 2 வசனங்களும் என்ன செய்யுது கொடுக்கப்பட்டது அப்படின்றத நம்ம பார்க்குறோம். ரைட். அப்போது இதுவும் அதனுடைய சிறப்புகள் உண்டு. அத்தஹியாத்தும் அங்கே கொடுக்கப்பட்டதாக சொல்லுவாங்க, அது மிச்சம் பலகீனமான செய்தி. எனவே இது ஒரு மிகப்பெரிய ஆதாரம், அதாவது ஆயத்துல் குர்சின்றது எவ்வளோ சிறப்பானது. அடுத்த சூரத்து ஆல இம்ரான் நம்ம பார்த்தோம், அவனுடைய சிறப்பு என்ன செஞ்சோம், இப்போ பக்ராவுடைய சப்ஜெக்ட் பார்க்குற டைமில் அதை நம்ம பார்த்தோம். அடுத்ததாக சூரத்து ஆல இம்ரானுக்கு ஆல இம்ரானுடைய சிறப்பில் கடைசி 10 வசனங்கள், கடைசி 10 வசனங்களை நீங்கள் எடுத்தீங்கன்னு சொன்னால் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க தூங்கி எழும்பின உடனே தன்னை முகத்தை விட்டு தூக்கத்தை துடைப்பார்கள்னு வருது. தூக்கத்தை துடைக்கிறா, இந்த சின்ன சின்ன வார்த்தைகள் எல்லாம் சேர்த்து ஒரு தனித்தலைப்பாக நான் பேசணும்னு நினச்சிக்கிறேன். ஏன்னா மக்களில் வந்து சில விஷயங்களை வந்து புரிந்து கொள்ள முடியாத இதுகள் இருக்கு. அதாவது மனித இயல்புகளோடு தான் நபியும் இருந்தார்கள், நபித்தோழர்களும் இருந்தார்கள். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தூய்மையிலையும் அந்த மனித இயல்புகளையும் குறைகள் மிகவும் குறைந்தவர்கள் முன்மாதிரி, ஆனால் மனித இயல்புகிட்டு வெளியாகலை. இப்போ சஹாபாக்கெல்லாம் அப்படி சுபஹுக்கு எழும்பிட்டு ரொபோ மாதிரி எழும்பி நின்றுன்னு விளங்கிட்டா எல்லாருக்கும் ஒரு போராட்டம் வச்சு, அவங்களோட ஈமானும் இஹ்லாஸும் தக்குவாவும் அவங்கள என்ன செஞ்சது அந்த இடத்துல எங்களை விட மிக சிறப்பாக வேகமாக கொண்டு வந்து வச்சுது அவங்கள. அதுதான் நான் அவங்கள இயக்கியது. இல்லைன்னா மனித இயல்பு தான். இப்போ ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எழுமினொன்னே என்ன செய்கிறாங்கன்னு வருது, முகத்தை விட்டு தூக்கத்தை துடைப்பார்கள்னு வருது. முகத்தை விட்டு தூக்கத்தை துடைப்பார்கள். அந்த இடத்துல இருந்து அதே போல் அந்த கடைசி இப்போ இதை அந்த சூரத் ஆல இம்ரானில் கடைசி 10 வசனங்களை ஓதுவார்கள் அப்படின்னு வருது. அப்போ அதே போல் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க அதாவது வசபேடு வருது, சில அறிவிப்புகளை பாய்ந்து எழும்புவார்கள் அப்படின்னு என்ன செய்யுது, அதாவது சில அறிவிப்புகளில் வருது. அப்போ இது போல் சில செய்திகள் வந்து கட்டாயம் என்ன செய்யணும், சொல்லப்பட வேண்டும். மனித இயல்புகள் அவங்க எப்படி வென்றார்கள் என்பதை நம்ம தெரிஞ்சு கொள்றதுக்காக. இல்லைன்னா அந்த அமல் செய்கிற டைமில் அவங்களுக்கு ஏலும் நமக்கு ஏலா அப்படி என்ன மாதிரியான எண்ணத்தை செய்தான் என்ன செய்வான் விடுவிப்பான். அவர்களும் தங்களோட மனித இயல்புகளை வென்று இந்த இடத்துக்கு என்ன செய்கிறாங்க, அதாவது பலகீனங்களை வென்று இந்த இடத்துக்கு வந்தார்கள் ஈமான் இஹ்லாஸால் என்று புரிஞ்சு கொள்றதுக்கு அது உதவும். இப்போ இதில் வந்து ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இன்னஃபி ஹல்கி ஸமாவாத்தி வல் அர்த் அப்படின்றது கடைசி. ஆனால் சூரத் ஆல இம்ரான் எடுத்தீங்கன்னு சொன்னால் அந்த முழுசாக முடிகிறதா இருந்தால் 11 வசனம் என்ன செய்யும் அதில் இருக்கும்.
11 நம்பராக எடுத்து பார்த்தீங்கன்னா 11 என்ன செய்யும் அது இருக்கும். ஆல இம்ரான் இதில் எடுத்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு விளங்கும். சூரா ஆல இம்ரான் எடுங்க. அந்த ஆல இம்ரானுடைய இதில் சூரா ஆல இம்ரானில் அதாவது இன்னஃபி ஹல்கி சமாவாத்தி வல்லார் அப்படின்னு ஆரம்பிக்கிறது வந்து அதாவது 190 சரியா வருது அது 200 முடியுது. அப்போ சரியாக 10 தான் இருக்குது. ஆனால் அந்த அப்படின்னா இதில் வந்து அதாவது இன்னஃபி ஹல்கி சமாவாத்தி வல்லார் 11 வரும் தானே. அதான் ஆமாம், அதான் 11 வரும். 90 1 வச்சுக்கிறீங்கன்னு சொன்னால் 11 வசனமாக என்ன செய்யும் அது வரும். அப்போது அந்த இடத்துல வந்து அஷ்ர ஆயாத் அப்படி என்று சொல்கிறது எதுக்காகன்னு சொன்னால் அந்த ஜபருல் கஸ்ர்னு சொன்னாங்க. மட்டம் தட்டுதல்னு மெட்ஸில் பாடமிக்கு தானே. மட்டம் தட்டுதல்னா 7 10 அப்படின்றது, 4 5 அப்படின்றது அந்த அந்த அடிப்படையில் தான் என்ன செய்யுது அது சொல்லப்பட்டது. அப்படியே 10 வசனம் என்றதுக்காக என்ன சொல்லப்படலை, 10 வசனங்கள் அப்படின்றது. உதாரணமாக துல்ஹிஜாவுடைய 10 அமல் செய்கிறதுன்றா என்ன 9 தானே. அந்த மாதிரி சொல்லப்பட்ட ஒரு இது 10 வசனங்கள்ன்றது 11 தான். அதில் அந்த 10 என்பது மட்டம் தட்டுதல் என்ற அடிப்படையில் சொல்லப்பட்டது. ஜபருல் கஸ்ர்ன்றது மட்டம் தட்டுதல் என்று தமிழ் அப்படி போட்டிக்கிற அமைச்சில். சரி, அடுத்ததாக வந்து அப்போ இதை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஓதினாங்க. அதுக்கு பின்னால் உதுவெடுத்தார்கள் அப்படின்னு வருது. அதுக்கு பின்னால் உதுவெடுத்தார்கள் அப்படின்னு வருது. அப்போ இது ஒரு முக்கியமான ஒரு இது. இதில் சிறப்பு அப்படின்றத நம்ம எப்படி புரிஞ்சுக்கொள்ளணும்னா, சிறப்பை ரசூலாங்க சொல்லலை. ஆனால் ரசூலாங்க அதை செய்வதன் மூலம் அந்த 10க்கு என்ன செய்யுது சிறப்பிக்கு செயல் வடிவத்தில் அந்த சிறப்பை நாங்கள் என்ன செஞ்சிடறோம் உணர்ந்து கொள்கிறோம். இப்போது இது வந்து அதாவது புகாரியில் 1140 இலக்கத்தில் இந்த செய்தி என்ன செய்கிறது வருகிறது. இது அல்லாமல் அதாவது சூரத்துல் கஹ்ஃப் இப்போ மற்ற அது அல்லாமல் இருக்கக்கூடிய மற்ற சூறாக்களுக்கு வரக்கூடிய செய்திகள்லாம் பலகீனமானவைகள். சூரா இப்போ இதில் வந்து சொல்லப்பட்ட இந்த அதாவது சூரத்துல் ஃபாத்தியா, பக்ராவில் வந்து ஆயத்துல் குர்சி, அதுபோல் கடைசி 2 வசனங்கள் ஆல இம்ரான், அதுக்கப்புறம் ஆல இம்ரானில் கடைசி 10 வசனங்கள். அடுத்தது சூரத்துல் நிசா, சூரத்து மாயிதா, சூரத்து அன்ஆம், சூரத்துல் ஆராஃப், சூரத்துல் அன்ஃபால், சூரத்து தௌபா, சூரத்து யூனுஸ், சூரத்து ஹூத், யூசுஃப், ராத், இப்ராஹிம், இப்படியே நீங்கள் போனீங்கன்னா அதை ஹிஜர், நஹல், இஸ்ரா, இதுவரைக்கும் வரக்கூடிய செய்தி எல்லாமே பலகீனமான. அதில் இப்போ இஸ்ரா வந்து சொல்லுவாங்க தூங்குறதுக்கு முன்னால் ரசூலாங்க பனு இஸ்ராயில ஓதாமல் என்ன செய்ய மாட்டாங்க தூங்க மாட்டாங்க. சூரத்து ஜுமரை ஓதாமல் தூங்க மாட்டாங்க. அதே போல் சூரத்துல் முல்க ஓதாமல் என்ன செய்ய மாட்டாங்க தூங்க மாட்டாங்க. குல்யாயுல் காஃபிரூனை நீங்கள் என்ன செய்யுங்க கடைசியாக குல்யாயுல் காஃபிரூனோடு நீங்கள் தூங்குங்கள், அது உங்களுக்கு ஷிர்க்கிலிருந்து ஒரு நீங்கினதாக வரும். அப்படின்னு வரக்கூடிய எல்லா செய்திகளுமே என்ன பலகீனமான தஈஃபான செய்திகள், ஹதீஸ்கள் அறிஞர்களுக்கு மத்தியில் பலகீனமான செய்திகள். ஒருத்தர் 2 ஓதினாது பிழை இல்லை. வளமைப்படுத்தல் இந்த எண்ணத்தோட வளமைப்படுத்தலுக்கு ஆதாரம் இல்லை. அடுத்தாக வரக்கூடிய செய்தி வந்து சூரத்துல் கஹ்ஃப் 18ஆம் சூறான கஹ்ஃபுடைய விஷயத்தை பொறுத்த வரைக்கும் சூரத்துல் கஹ்ஃபுக்கு அதாவது ஒரு நபித்தோழர் சூரத்துல் கஹ்ஃப் என்ன செய்கிறாரு ஓதிக்கண்டிருக்கிறாரு. அவருடைய குதிரை வந்து கட்டப்பட்டிருக்கக்கூடிய நிலையில் வந்து அந்த நேரத்தில் ஒரு மேகம் என்ன செய்தது அந்த மாதிரி வந்து நெருங்கிக் கொண்டே என்ன செஞ்சது வந்தது. அவருடைய குதிரை வேகமாக அப்படி அதாவது அசைய ஆரம்பித்தது. காலையில் விடிஞ்சோடனே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உங்கள்கிட்ட போய் அந்த நபித்தோழர் இந்த மாதிரி இரவில் ஓதுகிற சந்தர்ப்பத்தில் அப்படி நடந்துச்சு அப்படி என்று சொல்லி அதை தான் அந்த மேகத்தை தான் கண்டதாகவும் சொன்ன உடனே ரசூலுல்லாஹ் தில்க சக்கீனத் தனஸ்ஸலத் பில் குர்ஆன், இது சக்கீனத் குர்ஆனுக்குடைய அமைதிக்காக குர்ஆனுக்காக இறங்கிய சக்கீனத் என்னும் அமைதி என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னதான செய்தி புகாரியில் 4724 இலக்கத்தில் நம்ம பார்க்குறோம். பாருங்கள், அதாவது சஹாபாக்கள் அற்புதம் என்றதை அவசரமாக முடிவெடுக்கலை, ரசூலாங்கிட்ட போய் கன்ஃபார்ம் பண்ணிக்கிறாங்க. அடுத்து அந்த சஹாபாக்கள் வந்து அந்த இதுவும் வந்து இரவில் குர்ஆன் ஓதுகிற சந்தர்ப்பத்தில் வந்த ஒரு செய்தி, இரவில் குர்ஆன் ஒருத்தர் சிறப்பையும் அதை என்ன செய்து காட்டுது. அதே போல் அதாவது மலக்குமார்கள் இறங்கி வந்ததாக வரக்கூடிய செய்தி, குர்ஆனுடைய அமைதி, பல விஷயங்கள் அல்லாஹ் தஆலா குர்ஆனுக்காக இந்த உலகத்துக்கு என்ன செய்கிறான் இறக்குறான். குர்ஆன் ஓத அது இந்த பில்லியன் கணக்கான மக்களில் ஒரு ஆளாக நீங்கள் இருந்தாலும் உங்களை நோக்கியும் அந்த சக்கீனத்தும் அந்த இதுவும் அல்லாஹ் கபூல் செஞ்சுட்டான்னு அது இறங்குதுன்ற அர்த்தம். நம்ம பார்க்கலே தவிர அது இறங்குதுன்ற அர்த்தம் என்பதை நம்ம என்ன செய்கிறோம் புரிஞ்சு கொள்கிறோம். அப்போ அந்த சக்கீனத்து என்பது நம்ம ஓதிக்கண்டிருக்க நம்ம வீடுகளுக்குள்ளே இறங்கினா எப்படி இருக்கும்,
அந்த அந்த பிரச்சனைகள், சிக்கல்கள், மனதில் உள்ள அந்த கவலை எல்லாம் போகிறதுக்குரிய ஒரு இதை தருமா இல்லையா? அல்லாஹு தாலா அந்த குகையில் இருக்கிற சந்தர்ப்பத்தில், தவுர் குகையில் இருக்கிற சந்தர்ப்பத்தில் சக்கீனத்தை இறக்கினர் அல்லாஹ் தாலா சொல்கிறானே, அவர்கள் மீது சக்கீனத்தை இறக்கணும். யார்? அபூபக்கர் எல்லாம் ரசூலுல்லாஹ் மீது. அவங்க பயத்திலையும் சோதனையிலையும் கவலையிலையும் இருக்கிற நேரம் சக்கீனத்தை நம்ம என்ன செஞ்சோம்? இறக்கணும் பண்ணுறோம். அதுக்குரிய ஒரு முக்கியமான விஷயத்தை நம்ம இதில் புரிஞ்சுக்கொள்கிறோம். அப்போ இது வந்து சூரத்துல் கஹ்ஃபுடைய சிறப்புக்காக இறங்கிச்சா, முழு குர்ஆனுடைய சிறப்புக்காக இறங்கிச்சா? அது பக்ராவுடைய சப்ஜெக்ட் மாதிரி இதுலேயும் ஒரு சப்ஜெக்ட் இருக்குது. இருந்தாலும் சூரத்துல் கஹ்ஃப்ன்றது வார்த்தை ஹதீஸில் என்ன செய்யுது வருவதனால அதில் நம்ம ஒரு ஒரு அதையும் ஒரு சிறப்பாக கொள்வதற்கான ஒரு ஒரு ஊடகம் இதில் என்ன செய்யுது, வழி ஒன்று இதில் இருக்குது. இது புகாரில் வரக்கூடிய செய்தி. அடுத்தது வந்து ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தஜ்ஜாலுடைய ஃபித்னாவிலிருந்து தப்புறதாக இருந்தால் நீங்கள் என்ன செய்யுங்க, சூரத்துல் கஹ்ஃபுடைய ஆரம்ப 10 வசனங்களை ஓதுங்கட்டும். இன்னொரு அறிவிப்பில் கடைசி 10 வசனங்கள் அப்படின்னு வருது. அதனால் அறிவிப்புக்களை மூடானிக்கு பல அறிஞர்கள் வந்து ஆரம்ப 10 தான் தர்ஜீ பண்ணுறாங்க. நம்ம சூரத்துல் கஹ்ஃப் அல்லது அவருடைய ஆரம்ப 10 கடைசி 10 இந்த ரெண்டையுமே நம்ம என்ன மனநமிடுறது, அதை பாடமாக்கிக் கொள்வது மிகச் சிறப்பாக அது இருக்கும். இதில் வந்து சூரத்துல் கஹ்ஃப் வந்து ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எப்படி சொல்கிறாங்கன்னா, ஃபமன் அத்ரகஹு மின்கும், யாராவது தஜ்ஜாலுடைய காலத்தை அடைந்தால், அவனை அடைந்தால், ஃபல் யக்ரா அலைஹி, அவர் அதாவது தஜ்ஜாலி மீது ஓதட்டும், ஃபவாத்திஹ சூரத்துல் கஹ்ஃப், சூரத்துல் கஹ்ஃபுடைய ஆரம்ப வசனங்கள், அதாவது ஆரம்ப 10 வசனங்கள் என்ன செய்யட்டும், ஓதட்டும் என்று சொன்னதாக வருது. அப்போ இது சில அறிஞர்கள் என்ன சொல்கிறாங்கடா, இதில் ஃபித்னாவுடைய சந்தர்ப்பத்தில், உங்களுக்கு ஃபித்னா ஏற்படக்கூடிய சந்தர்ப்பத்தில் சூரத்துல் கஹ்ஃபுடைய ஆரம்ப 10 வசனங்கள் பாதுகாக்கும் என்பதற்கு இது ஒரு ஆதாரம். தஜ்ஜாலுடைய ஃபித்னா மட்டுமல்ல, தஜ்ஜாலுடைய ஃபித்னா என்றது ஃபித்னாக்களில் மிகப்பெரிய ஃபித்னா. மிகப்பெரிய ஃபித்னாவுக்கு ரசூலுல்லாஹ் இதை சொல்கிறாங்கடா, அப்பப்போ நடக்கக்கூடிய ஃபித்னாக்களுக்கு இது பெரிய ஒரு பாதுகாப்பு என்பது இதில் நம்ம என்ன செய்கிறோம், தெரிந்து கொள்கிறோம் அப்படி என்றதை சொல்கிறோம். அப்போ அது முக்கியம். தஜ்ஜாலுடைய ஃபித்னா என்பது மட்டுமல்ல, இருக்கிற எல்லா ஃபித்னா, மனக்குழப்பங்களில் இருந்து, கொள்கை குழப்பங்களில் இருந்து, தஜ்ஜாலுடைய விஷயத்தில் கொள்கை குழப்பம் தான் நடக்கும். அதாவது உலக பிரச்சனை ஸ்டார்ட் ஆகி அப்படியே கொள்கை குழப்பமாக மாறும். அது எல்லாத்துக்கும் இது பாதுகாப்புன்னா நம்ம இந்த அதாவது சூரத்துல் கஹ்ஃபுடைய ஆரம்ப வசனங்கள் இதுக்கெல்லாம் பாதுகாப்பு என்பதை நம்ம புரிந்து கொள்ள வேண்டும். அப்புறம் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க, யார் 10 வசனங்களை மனனம் எடுக்கிறாரோ சூரத்துல் கஹ்ஃபுடைய இதில் ஆரம்ப 10 வசனங்களை, தஜ்ஜாலுடைய ஃபித்னாவில் இருந்தவர் பாதுகாக்கப்படுவார் என்ற செய்தி இது வந்து சஹீஹ் முஸ்லிமில் 809வது இலக்கத்தில் வருது. ஏற்கனவே சொன்னது 2937 இலக்கத்தில் வருது. இது 809வது இலக்கம். அடுத்ததாக வந்து எனவே இந்த செய்தி, அதாவது இந்த செய்தி மிக தெளிவானது. சூரத்துல் கஹ்ஃபுக்குள்ள சிறப்பு. அடுத்தது சூரத்துல் கஹ்ஃபுடைய ஆரம்ப 10 வசனம், இடையுள்ள 10 வசனத்துக்கான சிறப்பு. அடுத்து இந்த சூரத்துல் கஹ்ஃப் வந்து யார் வெள்ளிக்கிழமை ஜும்மா நாளில் ஓதுகிறாரோ அது அவருக்கு என்ன செய்யும், ஒளியாக அடுத்த ஜும்மா வரைக்கும் ஒளியாக இருக்கும் என்ற செய்தி பல அறிஞர்களால் ஹசன் என்று சொல்லப்பட்ட செய்தி. அதை விமர்சிக்கப்படுகின்ற செய்தியும் தான் அது. அதே நேரம் பல அறிஞர்களால் அது ஹசன் என்றும் சொல்லப்பட்டிருக்கக்கூடிய ஒரு செய்தி. எனவே இதெல்லாம் ஒரு அதாவது மிக முக்கியமான செய்திகளில் உண்டு. அடுத்தது இது வந்து சிறப்பு அப்படின்னு சொல்லாது விட்டாலும் சரி, அப்துல்லா பின் மஸ்ஊத் எல்லாம் சொல்கிறேன். ஏன்னா அப்துல்லா பின் மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு பற்றி ரசூலுல்லாஹ் பாராட்டுறாங்க. குர்ஆன் இறக்கப்பட்ட சுவையோடு நீங்கள் ஓதணும், அந்த இனிமையோடு ஓதணும்னா யார்? அப்துல்லா பின் மஸ்ஊத் ரலியல்லாஹு ஓதுற மாதிரி ஓதுங்க. அவர் சொல்கிறாரு, அதாவது பனு இஸ்ராயில், சூரத்துல் கஹ்ஃப், மரியம், இந்த 3 சூரத்தையும் சொல்லி இன்னஹுன்ன மினல் இதாக்கில் ஊவலி, அதாவது ஆரம்பமாக இறங்கிய சூரா, அது எனது ஆரம்ப சூறாக்களில் உள்ளவைகள், இவள் வஹுன்ன மின் திலாதி, அது எனது ஆரம்ப அதாவது பாடங்களில் உள்ளவைகள் அப்படி என்று சொல்லி யார் சொல்கிறாரு? அதாவது அப்துல்லா இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு என்ன செய்கிறாங்க, இதை சொல்கிறாங்க. அப்போ இது ஒரு பெரிய ஒரு ஆதாரம். அந்த சூரத்துக்கு ஒரு மகிமை இருக்கிறது. பழமையான சூறாக்கள் உள்ளவைகள் என்றது, இவைகள் ஏண்ட ஆரம்ப படிப்பில் உள்ளவைகள் என்று அப்துல்லா இப்னு மஸ்ஊத் சொல்கிறதெல்லாம் ஒரு ஆதாரம். அதே போல் இப்னு அப்பாஸ் எல்லாம் சொல்கிறாங்க, ரசூல் ஸல்லல்லாஹு சொல்கிறாங்க, அல்லாஹும்ம ஃபக்கிஹு ஃபித்தீன் வஅல்லிம்ஹு தஅவீல், இவருக்கு மார்க்கத்தில் விளக்கம் கொடு, தஅவீலை கொடு, அறிவை கொடுன்னு சொல்லி, மார்க்கத்தில் விளக்கத்தை கொடு, குர்ஆன் அறிவை கொடுன்னு. அப்போ அப்துல்லா இப்னு மஸ்ஊத் சொல்கிறாங்க, நான் 10 வயசு அடைகிற நேரத்தில் முஃபஸ்ஸலை நான் ஓதி முடிச்சிருந்தேன். முஃபஸ்ஸலை ஓதி முடிச்சு, முஃபஸ்ஸல்னா காஃபிலிருந்து குல் பின்னாஸ் வரைக்கும் அன்றைக்கு இறங்கின சூரத்துக்கள், அன்றைக்கு இறங்கின. ஏன்னா 13 வயசில் ரசூலுல்லாஹ் மௌத்து. அப்துல்லா இப்னு அப்பாஸ் 13 வயசு, ரசூலுல்லாஹ் மரணிக்கிறாங்க. அப்போது அந்த நான் ஓதியிருந்தேன் 10 வயசுக்குள்ளே சூரத் முஃபஸ்ஸலை வந்து மனநமிட்டு அதை விளங்கி அந்த அறிவுகளை படிச்சிருந்தார் அப்துல்லா இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு வந்து பார்க்குறோம். அப்படி அவங்க சொல்கிற அந்த விஷயங்களில் இருந்து ஆரம்ப சூறாக்கள் நம்ம எதை கற்றுக் கொடுக்கணும், எதை படித்து கொடுக்கணும் என்பதுக்கான ஒரு விளக்கம் அதில் கிடைக்கும். அந்த அடிப்படையில் இந்த சிறப்பு சம்பந்தமாக என்ன, அதாவது பனு இஸ்ராயில், கஹ்ஃப், மரியம் என்னுடைய ஆரம்ப பழைய வைகளில் உள்ளவைகள், வஹுன்ன மின் திலாதி அப்படின்னு சொன்ன இந்த செய்தியை நம்ம பார்க்குறோம். அடுத்ததாக அதாவது
சூரத்துல் ஃபத்ஹ். சூரத்துல் ஃபத்ஹை பொறுத்த வரைக்கும் அதாவது 48வது சூறாவுக்கு வரக்கூடிய அந்த சிறப்பு என்னன்னு சொன்னால், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி முஸ்லீம்கள் எல்லாம் ஹுதைபியா உடன்படிக்கையில் இருந்த அந்த சந்தர்ப்பத்தில் எல்லாரும் கவலையோடு அந்த ஒப்பந்தத்தில் என்ன திரும்பி போக வைக்கிறான், மக்கால் உம்ரா செய்ய கிடைக்கலன்னு. அப்போ அந்த நேரத்தில் நான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களோட போய்கொண்டிருந்தேன். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள்ட்ட நான் வந்து ரசூலாங்களை அதாவது பேசுகிறேன். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை நான் 3 முறை கேட்டு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பதில் சொல்லலை. அமைதியாகவே ரசூலாங்க என்ன செஞ்சுட்டாங்க, போயிட்டாங்க 3 முறை. அப்போ நான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்னோட கோபப்பட்டு விட்டார்கள், ரசூலாங்க சிரமம் கொடுத்து விட்டேன்னு நான் அவசரமாக முன்னுக்கு போயிட்டேன். கொஞ்சம் நேரத்துக்கு ரசூலாங்க என்னை அழைத்தார்கள். உமர்லாம் சொல்கிறாங்க, எனக்கு எதிராக ஏதாவது குர்ஆன் வசனம் இறங்கி விடுமோ நான் பயந்தேன்றாங்க. அவங்க என்ன சொல்கிறாங்க, அதாவது கடைசி நிமிஷம் வரைக்கும் தங்களை வந்து உச்சகட்ட மூமின் அப்படி என்று அவங்க சான்றிதழ் கொடுத்துக்கல. இறுதி நிமிஷம் வரைக்கும் ஏதாவது எனக்கு எதிரான குர்ஆன் வசனம் இல்லை, நான் 3 முறை அழைத்து ரசூலாங்க பதில் சொல்லலைன்றதை விட நான் பயந்துட்டேன், கொஞ்சம் முன்னுக்கு போயிட்டேன். அதுக்கு பின்னால் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு ஆளை அனுப்பி என்ன செஞ்சாங்க, அழைத்தார்கள். அழைத்த உடனே ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, லக்கது உன்சிலத் அலையல் லைலா, இந்த இரவில் எனக்கு ஒரு வசனம் இறக்கப்பட்டுச்சு. இரவில் ஒரு வசனம் இறக்கப்பட்டுச்சு. நான் அந்த நேரங்களை சொன்னோமே, வசனம் இறக்கப்பட்டுச்சு. அந்த சூரா அந்த 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 சாரி எனக்கு ஒரு சூரா இறக்கப்பட்டுச்சு. அந்த சூரா லஹி அஹப்பு இலைய மிம்மா தலாத் அலைஹி ஷம்ஸ், சூரியன் உதிக்கின்ற அந்த நாட்களிலேயே எனக்கு மிகவும் சிறந்த மிகவும் விருப்பமான ஒரு சூறா அது அப்படின்ட்டு இன்னா ஃபதஹ்னா லக ஃபதஹன் முபீனா இந்த சூரத்துல் ஃபத்ஹை சொல்கிறாங்க. சூரத்துல் ஃபத்ஹ் 48வது சூறா. இது எனக்கு மிகவும் விருப்பத்துக்குரிய சூறான்னு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சூரத்துல் ஃபத்ஹை சொல்கிறாங்க. அந்த சூரத்தை ஓதினாலே உங்களுக்கு வழங்கும் ஒரு நியமத்தை சொல்லக்கூடிய, எங்களோட வாழ்க்கையை முழுமையாக கவர் பண்ணக்கூடிய மாதிரி அந்த சூறா இருக்கும். கடந்த கால பாவங்கள், நிகழ்கால பாவங்கள், அதில் மன்னிக்கிற சம்பந்தமாக அல்லாஹ் தஆலா அவங்களோட அருளை வந்து ஏன் பிந்தித்தாரான் என்று ரசூலாங்களே அந்த அங்கே உம்ரா செய்ய கிடைக்கலே, அருளை ஏன் பிந்த வைக்கிறான், பொறவு ஏன் தாரான் என்றதெல்லாம் அந்த குர்ஆனுடைய வசனங்கள் இங்கே ஓதுற டைமில் வரும். அடுத்த ஹரம் உம்ராவுக்கு போகிறது அந்த செய்திகள்லாம் உங்களுக்கு சில பொழுதுகளில் நீங்கள் அதை ஒரு ஈமானி உணர்வோடு ஓதுற சந்தர்ப்பத்தில் நமது வாழ்க்கையுடைய சூழ்நிலைகளை நேர டச் பண்ணுற மாதிரி அந்த சூறாவுடைய விஷயங்கள்லாம் இருக்கும். சூரத்துல் ஃபத்ஹ். அப்போ இந்த செய்தி 4725வது சப்ஜெக்ட் ரசூலாங்க எனக்கு மிகவும் விருப்பமான சூறான்னு சூரத்துல் ஃபத்ஹுக்கு என்ன செய்கிறாங்க சொல்கிறாங்க. எனவே அது வந்து என்ன அந்த சிறப்பை அது சொல்கிறத நம்ம பார்க்குறோம். அடுத்ததாக வந்து அதாவது இந்த அதாவது சூறாவை பொறுத்தவரை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த இடத்திலிருந்து ஓதி காண்பித்தார்கள். அந்த இடத்துல எப்படி ஓதி காண்பித்தனா, ரஜ்ஜாஹு ஃபி ஹல்கிஹினா, அடித்தொண்டையால் அதை உச்சரித்து ஓதுறது இருக்குது. அந்த மாதிரி ரசூலாங்க என்ன செஞ்சாங்க, அந்த இடத்துல ஓதினாங்க. ரசூல் வளமை அப்படி என்ன செய்ய மாட்டாங்க, ஓத மாட்டாங்க. அந்த இடத்துல ஒரு அதை வந்து அடித்தொண்டையால் அதாவது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தர்ஜீ பண்ணி என்ன செஞ்சாங்க, ஓதி காட்டினார்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. அதை கேட்ட நபித்தோழர் வந்து என்ன, நான் அதாவது எனக்கு ஓதி காட்ட முடியும் என்ற தோரணையில் அதை என்ன செய்கிறாங்க, அதை விளங்கப்படுத்துகிறாங்கன்ற செய்தியை நம்ம என்ன செய்கிறோம் பார்க்குறோம். ஹைர். அடுத்ததாக வந்து இந்த சூரா இறங்கிய நேரம் வந்து அந்த சஹாபாக்களுக்கு வந்து ஒரு ஆறுதல் கொடுக்குற அமைப்பில் இந்த சூரத்தை அல்லாஹ் தஆலா என்ன செஞ்சான், இறக்கினான் அப்படின்றத நம்ம என்ன செய்கிறோம் பார்க்கிறோம். இது வந்து 68வது 1786 பார்க்கலாம். அந்த நேரத்தில் வந்து இந்த வசனம் இறங்கிய பின்னால் சஹாபாக்களுக்கு வந்து அவங்க குர்பானி கொடுத்தார்கள். அதுபோல் என்ன அதாவது அந்த எல்லாம் ஹல்க் செஞ்சுட்டு போனாங்க என்றதை பார்க்குறோம். அது அந்த வசனம் இறங்கின பின்னால் தான் என்ன செஞ்சது நடந்தது அப்படின்றத நம்ம பார்க்குறோம். ரைட். அதாவது அஃபோன் அந்த வசனம் அந்த அவங்க கவலையோடு இறங்கி அதை செஞ்சுட்டு போகிறாங்க. அதுக்கு ஆறுதலாக என்னது அந்த வசனம் என்ன செய்யுது இறங்கியதுன்றதை பார்க்கணும். திரும்பி வார வழியில் அதாவது ரசூலுல்லாஹ் ஹுதைபியா உடன்படிக்கை முடிச்சுட்டு திரும்பி வார வழியில் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க அதில் ஒரு வார்த்தை சொல்கிறாங்க. இப்போ நான் எனக்கு மிகவும் விருப்பமானன்னு சொன்னாங்களே, இன்னொரு வார்த்தை சொல்கிறாங்க, ஹிய அஹப்பு இலைய மின துன்யா ஜமியா, இந்த உலகம் முழுவதை விட எனக்கு மிகவும் விருப்பமான, இந்த சூறா வந்து இந்த உலகம் முழுவதை விட எனக்கு மிகவும் விருப்பமானது அப்படின்னு சொன்னார்கள். இதை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஓதி காண்பித்தார்கள் என்பது புகாரியில் வந்து 4747வது இலக்கத்தில் பார்க்கலாம். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இதை ஓதி காண்பித்தார்கள் அப்படின்ற செய்தி. அடுத்ததாக அதாவது சூரத்துல் முல்க் சம்பந்தமாக வரக்கூடிய அந்த செய்தி வந்து பலகீனமானது. இது நான் பலகீனத்தை ஏன் சொல்கிறேன்னா, அதிக மக்கள் இதை கேட்கக்கூடிய ஒரு செய்தி. அதாவது 30 வசனங்களை கொண்ட ஒரு சூறா ஒரு மனிதனுக்கு பாவம் மன்னிக்கப்படுகின்ற வரைக்கும் ஷஃபாஅத்து செய்தது என்று ரசூலுல்லாஹ் சொன்னார்கள் ஒரு செய்தி வருது. இது பலகீனமான தஈஃபான செய்தி. திருமீதில் வரக்கூடிய செய்தி பலகீனமான தஈஃபான செய்தி. அதே போல் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சூரத்துல் அலிஃப் லாம் மீம் சஜிதாவையும் தபாரக்கல்லதையும் ஓதும் வரைக்கும் தூங்க மாட்டார்கள் அப்படி என்ற செய்தியும் என்ன பலகீனமான தஈஃபான செய்தி. அப்துல்லா இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள்
அதாவது இதை வந்து ஓதிட்டு தூங்குவார்கள் அப்படின்ற ஒரு செய்தி என்ன செய்கிறது வருகிறது. தபாரக்கல்லதிய அப்துல்லா பின் மசூத் அவங்களுடைய சொந்த செயலாகத்தான் அது வருது. இதை வைத்து சிலர் வந்து குர்ஆனை நீங்கள் அப்துல்லா பின் மசூத்லேருந்து எடுங்கன்னு ரசூலுல்லாஹ் சொல்லிக்கிறாங்க. இது அப்துல்லா பின் மசூத் அவங்களுடைய செயல்பாடாக இருக்கிறதுனால இதில் ஒரு சிறப்பு என்ன செய்யலாம் இருக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த அடிப்படையில் ஒருத்தர் செய்வாராக இருந்தால் அது வந்து அதாவது இபாதத்தாக என்ன செய்யலாது, அதாவது வளமை கடைபிடித்து செய்கிறதா சொல்ல இயலாது. நபித்தோழருடைய ஒரு செயலாக அது இருக்குது. எனவே அதில் ஒரு ஸ்பெஷல் ஒரு சிறப்பு என்ன செய்யலாம் இருக்கலாம் என்ற உணர்வால் அது என்னது செய்கிறதா அமைச்சுக்கிறோம். அது யார்ட்டையும் சொல்லி பிரச்சாரம் செஞ்சு வளமையாக கடைபிடித்தல் என்று சொல்கிறதுக்கு அதில் எதுவும் இல்லை. அடுத்ததாக வந்து அதாவது அதே போல் இதா சுல்சிலத்தில் அர்து சில்சாலஹா இதுக்கும் ஒரு சிறப்பு என்ன செய்வார்கள் சொல்லுவார்கள். அந்த சிறப்பு எப்படி வருதுன்னு சொன்னால் நேரடியாக அல்ல. ரசூல் அங்கே குதிரையுடைய சிறப்புகளை பற்றி சொல்லி நிற்கிறாங்க. குதிரையுடைய சிறப்புகளை பற்றி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க. அப்படி சொன்ன நேரத்தில் ஒருவர் கேட்குறாரு, அல்லாஹ்வின் தூதரே, ஒவ்வொரு வீட்டில் ஒவ்வொரு கால்நடைகள் இருக்குமே, கழுதை சம்பந்தமாக எதுவும் இருக்குதா அப்படின்னு ஒரு சஹாபி ரசூலுல்லாஹ்ட்ட கேட்குறாங்க. ஏன்னா ஆடு மாடு ஒட்டகம் அப்படின்னு ஒவ்வொரு சிறப்புகள் இருக்குதா. அதாவது குதிரையால் எப்படி அல்லாஹ்வுடைய பாதையில் போராடி அதுக்கான விஷயங்கள் செய்வார். கழுதை வாகனம் உள்ளவர் அதனால என்ன செய்வார், உழைப்பார், அதுக்காக வேண்டி மார்க்கத்தில் கஷ்டப்படுவார், அப்படி இருக்குதே, அதை பற்றி எதுவும் இருக்கான்னு கேட்ட டைமில் ரசூலுல்லாஹ் சூரத்து இதா சுல்சிலாவை ஓதி காட்டுறாங்க. அந்த வசனத்தை என்ன, அதாவது மா அன்ஸலல்லாஹு அலைய ஃபீ ஹாதா, இது சம்பந்தமாக எனக்கு எதுவுமே என்ன செய்யலை சொல்லவில்லை, இறக்கவில்லை. இல்லா ஹாதிஹில் ஆயா அல் ஃபாதா, தனித்துவம் அல் ஜாமியா, எல்லாவற்றையும் ஒன்று சேர்க்கக்கூடிய தனித்துவமான இந்த வசனத்தை தவிர அப்படி என்று சொல்லி ஃபமை யஅமல் மிஸ்கால தர்ரத்தின் ஹைரையரா வமை யஅமல் மிஸ்கால தர்ரத்தின் ஷர்ரையரா, ஒரு என்னது அதாவது அணுவளவேனும் நன்மையை ஒருவர் செய்தாலும் அவர் அதனையும் கண்டுகொள்வார், அணுவளவேனு தீமையை செய்தாலும் அவர் அதையும் கண்டுகொள்வார் என்ற இந்த வசனத்தை தவிர அப்படின்றாங்க. ரசூலுல்லாஹ் அதை சொல்கிற டைமில் அல் ஃபாஸா அல் ஜாமியான்றாங்க, தனித்துவமான எல்லா விஷயங்களையும் உள்ளடக்கிய அதாவது வசனம் அப்படின்னு ரசூலுல்லாஹ் சொல்கிறாங்க. அப்போ ரசூலுல்லாஹ் கழுதையை பற்றி கேட்கப்பட்ட டைமில் சிறப்புன்னு சொல்கிறதுக்கு இந்த வசனத்தை என்ன செய்கிறாங்க, ரசூலுல்லாஹ் சொல்கிறாங்கடா, நாங்கள் இந்த வசனத்தில் நல்லதுன்னு எதை புரிஞ்சாலும் அதை என்ன செய்யும், நல்ல வைகள்னு புரியக்கூடிய அனைத்துக்கும் இந்த வசனம் என்ன செய்யலாம் ஆதாரம் சொல்லலாம்ன்றது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய அந்த செயல்பாடு விளங்குது. இது புகாரியில் அதாவது 988வது இலக்கத்தில் வரக்கூடிய ஒரு செய்தியாக நம்ம பார்க்கிறோம். அதெல்லாம் நம்ம வந்து அதாவது மற்றபடி வரக்கூடியது அதாவது குல்லவுது பிரபில் ஃபலக், குல்லவுது பிரபின் நாஸ், அதே போல் குல்ஹுல்லாதுக்கு வரக்கூடிய சிறப்பு. குல்ஹுல்லாவை பொறுத்த வரைக்கும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்ன அதாவது ஒரு மனிதருக்கு என்ன செஞ்சாங்க, அதாவது இந்த குல்ஹுல்லாதை நீங்கள் விரும்புவதின் காரணமாக அல்லாஹ் உங்களை என்ன செய்தான், சொர்க்கத்துக்குள் நுழைவிக்கிறான் அப்படின்னு ரசூலுல்லாஹ் சொன்னாங்கிறத பார்க்குறோம். அதே போல் தஅதீலு சுலுஸல் குர்ஆன், குர்ஆனுடைய 1/3 பகுதிக்கு அது சமம்ண்டாங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அதே போல் நபித்தோடர்களை அழைத்து வைத்து நான் உங்களுக்கு குர்ஆனில் 1/3 ஓதி காட்டவான்னு சொல்லி குல்ஹுல்லாதை என்ன செஞ்சாங்க ஓதி காட்டினாங்க. அப்போ அது 1/3 சமம் இடத்தை நம்ம புரிஞ்சுக்கிறோம். அது எந்த அடிப்படையில் புரியும்னா குர்ஆன் 3 வகையாக நம்ம என்ன செய்யலாம் நோக்கலாம். 3 சட்டங்கள், அடுத்தது அக்கீதா, அடுத்தது என்ன வரலாறுகள், கடந்த கால செய்திகள். அப்போ அக்கீதாண்டா 1/3 பகுதி அது வந்து குல்ஹுல்லாதில் என்ன செய்து இருக்குது என்ற அடிப்படையில் தான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதை சொன்னார்கள். ஒருவர் அதை ஓதினால் 1/3 ஓதுவதற்கு சமம் என்றும் ரசூலுல்லாஹ் அந்த அந்த அதனுடைய கருத்துக்களை சொல்வதை வைத்து ரசூலுல்லாஹ் என்ன செஞ்சாங்க சொன்னாங்கன்றதை பார்க்குறோம். இது குல்ஹுல்லாஹ் சம்பந்தமாக. அதே நேரம் குல்ஹுல்லாஹ் சம்பந்தமாக பல சிறப்புகள் என்ன செஞ்சு வந்திருக்குது. அவைகள் எதுவும் நான் சொல்லலை, சிலதில் பலகீனங்கள், சிலது இட்டுக்கட்டப்பட்டவைகள்லாம் இருக்குது. குல்யாயுல் காஃபிரூனை பொறுத்த வரைக்கும் அந்த ஓதுதல் சம்பந்தமாக வந்த சிறப்பை தவிர வேறு எதுவும் இல்லை. ரசூலுல்லாஹ் தொழுகையில் ஓதினாங்களே 4 இடத்துல ஓதினாங்கன்னு வருது. ஒன்று வந்து அதாவது இந்த தவாஃப், உம்ராட தவாஃப் செஞ்சு முடித்த பிறகு 2 இதில் ஓதினாங்கன்னு வருது. அதில் சில கருத்து முரண்பாடுகள் அவனுடைய தரத்தில் அதில் ஓதினாங்கன்னு வருது. குல்யால் காஃபிரும் குல்வலாது. அதுக்கப்புறம் ஃபஜ்ருடைய சுன்னத்தில் மகரிபுக்கு பின்னால் வித்திரல. அப்போ இதிலெல்லாம் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காஃபிரூனை ஓதி இருக்கிறார்கள். அது அவருடைய சிறப்பு. அது அல்லாமல் குல்லவுது பிரபின் நாஸ் குல்லவுது ஃபலக், இது வந்து அதாவது மிகப்பெரிய சிறப்புகள் சொல்லப்பட்ட சூறாக்களில் இந்த குல்லவுது பிரபில் ஃபலக் குல்லவுது பிரபின் நாஸ் என்ன செய்யும் அடங்கும். எப்படின்னு சொன்னால் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க அதாவது எப்படி சொல்கிறாங்கன்னா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒவ்வொரு இரவில் என்ன செய்வான் தூங்குவதற்கு முன்னால் தன்னை கையை இப்படி வச்சு அதில் வந்து குல்ஹுல்லாஹு அஹத், குல்லவுது பிரபில் ஃபலக், குல்லவுது பிரபின் நாஸ் அதை ஓதி ரசூலுல்லாஹ் என்ன செய்வார்கள், முதலாவது கை எப்படி வச்சு ஊதுவார்கள். முதலாவது ஓதி ஊதுறல்ல, ஓதி ஊதுறது தான் பொதுவாக செய்யணும். இங்கே ரசூலுல்லாஹ் எப்படி செஞ்சாங்கன்னா முதலாவது ஊதுவார்கள். ஊதிட்டு அந்த முனை என்ன செஞ்சாங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஓதினார்கள். ஓதி தன்னை உடம்பு முழுவதும் என்ன செய்தாங்க
அதாவது தடவி கொண்டார்கள். எந்த அளவுக்கு ஏழுமோ அந்த அளவுக்கு தடவி கொண்டார்கள். அப்படி 3 முறை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் செய்தார்கள் என்று புகாரில் 4729 இலக்கத்தில் வருது. அதேபோல் ஒவ்வொரு தொழுகைக்கு பின்னாலும் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குல் அஊது பிறப்பில் ஃபலக் குல் அஊது பிறப்பின் நாஸ் ஓதிக்கிறான்னு வருது. குல் ஹுவல்லாஹு அதில் அடங்குமா இல்லையான்றது கருத்து முரண்பாடு உள்ள ஒரு செய்தி. குல் ஹுவல்லாஹு குல் அஊது பிறப்பில் ஃபலக் குல் அஊது பிறப்பின் நாஸ் மட்டும் என்றுதான் சரியானது. அடுத்தது 3 முறை வந்து சுபவுக்கு பின்னாலையும் என்னது மக்ரிபுக்கு பின்னாலேயும் 3 முறை ஓதுறதுன்றது பலகீனமானது. சரியா? அப்போது அதே போல் என்னது காலை மாலையில் ஓதுறதும் பலகீனமானவைகள் தான். குல் அஊது பிறப்பில் ஃபலக் குல் அஊது பிறப்பின் நாஸ் ஒவ்வொரு தொழுகைக்கு பிறகு ஒரு முறை, ஒவ்வொரு தலைக்கு ஒரு முறை. இரவுல குல் ஹுவல்லாஹு குல் அஊது பிறப்பில் ஃபலக் குல் அஊது பிறப்பின் நாஸ் ரசூலுல்லாஹ் ஊதி அதை ஓதி இருக்கிறாங்க, உடம்புல தடவிக்கிறாங்க. அப்படி 3 முறை என்ன செஞ்சாங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செய்தார்ன்றதை பார்க்குறோம். அதே போல் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மரணிக்கிற நேரத்தில் கூட ரசூலுல்லாஹ் என்ன செய்தார்கள் குல் அஊது பிறப்பில் ஃபலக் குல் அஊது பிறப்பின் நாஸ் அப்படி அதாவது ரசூலுல்லாஹ் தடவி கொண்டார்கள் அப்படின்ற செய்தியை பார்க்கிறோம். இது ஆயிஷா ரலியல்லாஹு அறிவிக்கிறாங்க. 91வது இலக்கம், அதாவது புகாரியில் 4729 இலக்கம். மரணிக்கிற நேரத்திலும் ரசூலுல்லாஹ் குல் அஊது பிறப்பில் ஃபலக் குல் அஊது பிறப்பின் நாஸ் என்ன செஞ்சாங்க ஊதி ஊதி தடவி கொண்டார்கள் பார்க்கிறோம். சக்ராத்தில் உள்ளவர்களுக்கு இக்ரா வலா மௌத்தாக்கும் யாசீன், மரணித்து கொண்டிருப்பவருக்கு என்ன செய்யுங்க யாசீனை ஓதுங்கன்னு வருது. அப்போ அது பலகீனமான தாயிஃபான செய்தி. ஆனால் தெளிவாக அந்த செய்தி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மரணிக்கின்ற பொழுது குல் அஊது பிறப்பில் ஃபலக் குல் அஊது பிறப்பின் நாஸ் என்ன செஞ்சாங்க அதாவது எடுத்து தடவி கொண்டார்கள் அப்படின்றது வருது. ஆனால் ஆயிஷா ரலியல்லாஹு ஊதி என்ன செஞ்சாங்க ரசூலுல்லாஹ் கையால் தடவி விட்டாங்க. அவங்களுடைய கையின் பரக்கத்தின் காரணமாக நான் ஓதி ஊதி ரசூலுல்லாஹ் அதை தடவை வைத்து விட்டேன் அப்படின்னு சொல்கிற செய்தியை பார்க்குறோம். ரஜா பரக்கத்தி அவருடைய கையின் பரக்கத்தின் காரணமாக. அதே போல் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், அதாவது இது வந்து முஸ்லீமில் வர செய்தி 5843வது இலக்கம். அவர்களுடைய குடும்பத்தில் யாராவது சுகையினமாக போனால் அதை நோய்வாய்ப்பட்டால் அவங்களுக்கும் இந்த குல் அஊது பிறப்பில் ஃபலக் குல் அஊது பிறப்பின் நாஸ் என்ன செய்வாங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஓதுவார்கள், ஓதி ஊதுவார்கள், தடவி விடுவார்கள் அப்படின்னு சொல்கிறத நம்ம என்ன செய்கிறோம் பார்க்குறோம். அப்போ இது ஒரு மிக முக்கியமான ஒரு செய்திகளில் உண்டு. முஸ்லீமில் 5843 குல் அஊது பிறப்பில் ஃபலக் குல் அஊது பிறப்பின் நாஸ் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குடும்பத்துக்கு என்ன செஞ்சுக்கிறாங்க அந்த மாதிரி செய்திருக்கிறார்கள் என்று. அதே போல் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க, இந்த செய்தி வந்து முஸ்லீமில் 814 இலக்கத்தில் வருது. எனக்கு சில வசனங்கள் இறக்கப்பட்டிருக்கின்றன, அது போன்ற வசனங்கள் காணப்படவில்லை என்று சொல்லி குல் அஊது பிறப்பின் நாஸ் குல் அஊது பிறப்பில் ஃபலக் ரசூலுல்லாஹ் என்ன செய்கிறாங்க சொல்கிறாங்க. அவ்வளோ சிறப்பித்து சொல்கிறாங்க. அபூ சயீத் அல் குத்ரி ரலியல்லாஹு சொல்கிறாங்க, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க பல வசனங்களை கொண்டு துஆ கேட்டுக்கிட்டு இருந்தாங்க, பல விதமாக துஆ கேட்டுக்கிட்டு இருந்தாங்க. குல் அஊது பிறப்பின் நாஸும் குல் அஊது பிறப்பில் ஃபலக்கும் இறங்கிய பிறகு அதை கொண்டு தான் என்ன செய்வாங்க ரசூலுல்லாஹ் நிறைய துஆ செய்வார்கள், நிறைய என்ன செய்வாங்க பாதுகாவல் தேடுவார்கள், அதை கொண்டு தான் தடவிக்கொள்வார்கள் அப்படி என்பதை நம்ம பார்க்குறோம். ரசூலுல்லாஹ் ஃபஜ்ருடைய ஒரு தொழுகையில் குல் அஊது பிறப்பில் ஃபலக் குல் அஊது பிறப்பின் நாஸ் என்ன செஞ்சாங்க ஓதினார்கள். ஓதிவிட்டு உக்குபாவை பார்த்து சொன்னாங்க தஅவ்வது பிஹிமா, இதை கொண்டு நீங்கள் என்ன செய்யுங்க பாதுகாவல் தேடுங்க. ஃபமா தஅவ்வத பிமித்லிஹிமா, அதாவது யாருமே இதை போன்ற ஒரு வசனங்களை கொண்டு பாதுகாவல் தேடி இருக்க முடியாது என்று ரசூலுல்லாஹ் ஃபஜ்ரில் ஓதிட்டு இந்த அதை ரசூல் ஸல்லல்லாஹு ஃபஜ்ரில் தொழுவிப்பார்கள். இப்படி ரசூலுல்லாஹ் சொல்வார்கள் என்ற செய்தி உக்பத் இப்னு ஆமிர் ரலியல்லாஹு அன்ஹு செய்தியில் வருது. அபூ தாவூதில் 1463வது இலக்கத்தில் என்ன செய்கிறது வருவதை நம்ம என்ன செய்கிறோம் பார்க்கிறோம். அப்போ இந்த செய்தி வந்து மிக முக்கியமான ஒரு ஆதாரம். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குல் அஊது பிறப்பின் நாஸ் குல் அஊது பிறப்பில் ஃபலக்குக்கு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கொடுத்த முக்கியத்துவத்துக்கு மிகப்பெரிய ஒரு ஆதாரமாக என்ன செய்திருக்கு. இதில் பாதுகாவல் தேடுதல், குல் அஊது பிறப்பின் நாஸ் குல் அஊது பிறப்பில் ஃபலக்கை கொண்டு பாதுகாவல் தேடுதல் என்ற எப்படி என்று சொன்னால் 2 விதமாக பாதுகாவல் தேடலாம். தஅவ்வது பிஹிமாண்ட ஒன்று குல் அஊது பிறப்பின் நாஸ் குல் அஊது பிறப்பில் ஃபலக்குன்னு வருது, நீங்கள் அதை மட்டும் தான் சொல்ல போகிறீங்க, பாதுகாவல் தேட மட்டும் போகிறீங்கன்னா அஊது பிறப்பின் நாஸ் அப்படி சொல்லலாம். அஊது பிறப்பில் ஃபலக் ஒரு வார்த்தையை மட்டும் சொல்கிறது, அவுது பிரப்பின் நாஸ் ஏதாவது நடந்துட்டா அவுது பிரப்பின் நாஸ் அப்படின்னு வார்த்தை சொல்ல, அது அவுது பிரப்பில் ஃபலக் அப்படின்னு சொல்லு. குர்ஆனாக நீங்கள் அதை பாதுகாவல் தேட போகிறீங்கன்னு சொன்னால் குல் அவுது பிரப்பில் ஃபலக் குல் அவுது பிரப்பின் நாஸ் அந்த முழு சூரத்தை என்ன செய்யணும் ஓதணும். ஆனால் அதில் உள்ள வார்த்தைக்கு அந்த சிறப்பு என்ன செய்யுது இருக்குது. ஏதாவது அவுது பிரப்பின் நாஸ் அவுது பிரப்பில் ஃபலக் அவுது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் சொல்கிற மாதிரி அவுது பிரப்பில் ஃபலக் அவுது பிரப்பின் நாஸ் அப்படி என்றது அந்த வார்த்தைக்குள்ள சிறப்பு. அதை கொண்டு பாதுகாவல் தேடுதல் இந்த 2 முறையில் என்ன செய்யலாம் நம்ம பாதுகாவலுக்காக சொல்லிக்கொள்ளலாம்னு புரிஞ்சுக்கொள்ளும். அது அல்லாமல் சூரத்து யாசீன் சம்பந்தமாக வரக்கூடிய சிறப்புகள் சூரத்து யாசீனை பொறுத்த வரைக்கும் இப்போ எப்படி ஆக்கிட்டாங்கன்னா குர்ஆன் சுன்னாவை பேசக்கூடியவங்க சூரத்து யாசீனுக்கு எதிரானவங்க மாதிரி ஆக்கிவிட்டாங்க. இல்லைங்களா? சூரத்து யாசீன் வந்து குர்ஆனில் உள்ளது மிக முக்கியமான சூறாக்களில் உள்ளது, மிக சிறந்த சூறாக்களில் உள்ளது. ஆனால் அது சம்பந்தமாக வந்த செய்திகள் பலகீனமானது. அது தனிப்பட்டதியாக சிறப்பித்து வந்த செய்திகள் என்ன பலகீனமானது. அது குர்ஆனுடைய இதயம் என்று சொல்லி வரக்கூடிய சூறா. அதுபோல் இன்னும் பல சூறா யாசீனுக்கு பலவிதமான சிறப்புகள் என்ன செய்வார்கள் சொல்வார்கள். அதை யார் இரவில் ஓதுறாரோ அவர் காலையில் விடுகிற நேரத்தில் மன்னிக்கப்பட்டவராக விடிவார் என்று வாருது. அதை யார் வந்து இரவில் வளமையாக ஓதி வருகிறாரோ அவர் ஷஹீதாக மரணிப்பார் என்று வரக்கூடிய செய்தி. யார் சூரத்துல் யாசீனை கபருக்கு போகிற நேரத்தில் ஓதுறாங்களோ அங்கே உள்ள
அதாவது அடக்கப்பட்டவருடைய எண்ணிக்கைக்கு ஏற்ப அவருக்கு என்ன செய்யப்படும், அதாவது நன்மைகள் எழுதப்படும் என்று வார செய்தி. இதெல்லாமே இட்டுக்கட்டப்பட்ட பலகீனமான லைஃபான செய்தி. சூரா யாசின் சம்பந்தமான சஹியான எந்த செய்திகளுமே இல்லை. அதே போல் மரணிக்கின்றவருக்கு யாசீனை ஓதுங்க அப்படின்னு சொல்லி வரக்கூடிய செய்தி எல்லாமே பலகீனமானது, லைஃபானது. ஆனால் சூரா யாசின் தனி முஸ்தஃபா அடித்து வச்சு, அதே போல் மன்சிலண்டு தனியாக போட்டு வச்சு, இப்போ ஹாமீம் சஜிதா தனியாக சூரத்து போட்டு வச்சு என்ன ஆக்கிட்டாங்கன்னா, குர்ஆனை ஓதாமல், முழு குர்ஆனை ஓதாமல் இதை மட்டும் ஓதுகிற பழக்கத்துக்கு என்ன செஞ்சுட்டாங்க, ஆக்கி விட்டாங்க. அப்போ அது நிறைய என்ன செய்யணும், தவிர்க்கப்பட வேண்டிய விஷயம். அதே போல் சூரத்துல் வாக்கியா, யார் சூரத்துல் வாக்கியா ஓதுறாரோ அவங்களுக்கு வறுமை போயிடும், பஞ்சம் போயிடும், அவர் வசதி படைத்தவராக வாழ்வார் என்று வரக்கூடிய எல்லா செய்திகளும் இப்னு ஹஜர் அஸ்கலானி உட்பட ஷாஃபியை வச்சிருந்த மிக முக்கியமான அறிஞர்களோடு இப்னு ஹஜர் அஸ்கலானி இது பலகீனமான செய்தி, தஈஃபான செய்தி என்று விமர்சித்த செய்திகள் தான். சூரத்துல் வாக்கியா ஓதினா வறுமை போகும்ன்றது. அதுபோல் என்ன, யாசீன் ஓதினா பரக்கத்து, பாவங்கள் மன்னிக்கப்படும், குர்ஆனுடைய இதயம் என்று வரக்கூடிய இந்த எல்லா செய்திகளுமே மிக மிக பலகீனமான செய்திகள். அப்போ நான் சொன்ன இந்த சிறப்புகளை எடுத்து பார்த்தீங்கன்னா, சூரத்துல் பக்ராவுக்கு ரசூலுல்லாஹ் சிறப்பு சொல்லிக்கிறாங்க, சூரத்துல் ஆல இம்ரானுக்கு சொல்லிக்கிறாங்க. அதில் சூரத்துல் பக்ராவுடைய இதில் ஆயத்துல் குர்சிக்கு சொல்லிக்கிறாங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அதுபோல் கடைசி 2 வசனங்களுக்கும் என்ன செஞ்சுக்கிறாங்க, ரசூல் ஸல்லல்லாஹு சொல்லிக்கிறாங்க. ஆல இம்ரானில் கடைசி 10 வசனங்களுக்கு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சிறப்பு சொல்லிக்கிறாங்க. அதுக்கு பின்னால் வரக்கூடிய சூரத் என்ன, சூரத்துல் கஹ்ஃப். சூரத்துல் கஹ்ஃப் முழுமையான சூரத்துக்கும் சிறப்பு இருக்குது, ஆரம்ப 10 வசனத்துக்கும் சிறப்பு இருக்குது. அதுபோல் என்ன, அதாவது கடைசி 10 வசனங்களும் என்ன செய்யுது, சிறப்புகள் இருக்கிறத நம்ம என்ன செய்யணும் பார்க்குறோம். அதுக்கு பின்னால் சூரத்துல் ஃபத்ஹ். சூரத்துல் ஃபத்ஹ் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு மிகவும் விருப்பமான சூரா, இந்த உலகத்தை விட மிகவும் சிறப்புன்னு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்ன சூறாக்களில் உள்ளது. அதுக்கு பின்னால் அதாவது ஆயத்துல், அதாவது இந்த குலோபிரபின் நாஸ், குலோபிரபில் ஃபலக், குல்யாயுல் காஃபிரூன், குல்ஹுவல்லாஹ். இல்லை குல்யாயுல் காஃபிரூனை பொறுத்தவரை ரசூலுல்லாஹ் ஓதின சிறப்பை தான் நம்ம என்ன செய்கிறோம், நம்ம பார்க்குறோம். அதே போல் குல்ஹுவல்லாஹ் அஹத், குலபில் ஃபலக், குலபில் நாஸ் ரசூலுல்லாஹ் பாதுகாவல் தேடிக்கிறாங்க. அதே போல் இதை தனிப்பி பாதுகாவல் அல்லாமலும் இந்த 3 சூறாவிலையும் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சிறப்பித்தும் என்ன செய்திருக்கிறார்கள், சொல்லி இருக்கிறான்னு பார்க்குறோம். அப்போ நம்ம இதை எண்ணுகிற சந்தர்ப்பத்தில் ஒரு 10, 11, 12 என்ற அளவில் வரக்கூடிய அமைப்பில் தான் சிறப்புகள் ஹதீஸில் வந்திருக்குது. அதே போல் இதா ஜுல்சிலத்தில் அர்து ஜில்சாலா, அதுக்கு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த வசனத்தை பற்றி சொல்கிற டைமில் ஆயா அல் ஃபாஸா அல் ஜாமியா அப்படின்னு ரசூல் ஸல்லல்லாஹு சொன்னாங்க. மிக எல்லா தனித்துவமான எல்லாத்தையும் உள்ளடக்கி இருக்கக்கூடிய வசனம் என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார் பார்க்கிறோம். இவைகள் தான் குர்ஆனுக்கு வந்த மிக சஹீஹான சிறப்புகள். இதெல்லாம் வரக்கூடிய அனைத்துமே அதாவது பலகீனமானவைகள். அதாவது இந்த சூறாக்களுக்கு இது அல்லாமல் நான் சொன்ன இந்த சூறாக்களுடைய சிறப்புகளில் பலகீனமான சிறப்புகள் இருக்கிறது. இவ சிறப்புன்னு சொன்னதுகளில் பலகீனமானவைகள் இருக்கும், பலமானவைகளும் என்ன செய்யலாம், இருக்கலாம். நான் முழுமைப்படுத்தி சொல்லலை, பலமானவைகளும் பலகீனமானவும் இருக்கலாம். ஆனால் ஒரு முஸ்லீமை பொறுத்த வரைக்கும் எல்லாமே அவனுக்கு சிறப்பாக இருக்கணும், எல்லாமே அவன் பாதுகாவல் தேடக்கூடியதாக இருக்கணும். இவைகள் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சிறப்பித்தவைகள் என்பதனால கூடுதல் கவனம் என்ன செய்யணும், செலுத்த வேண்டும் என்பதுதான் இன்றைக்கு நம்ம படித்ததனுடைய முழுமையான சுருக்கம். ஹாதா மா இந்தி வல் இல்மு இந்தல்லாஹ் வ அகூலு கௌலி ஹாதா வ அஸ்தக்ஃபிருல்லாஹ் லி வ லக்கும். இன்ஷா அல்லாஹ் நாளைக்கு வருகிற சந்தர்ப்பத்தில் தொடர்ந்து 2 நாட்களையும் குர்ஆன் சம்பந்தமான உபரியான, அதாவது முக்கியமான தகவல்களை தொகுத்து இன்ஷா அல்லாஹ் சொல்லலாம்னு நினைக்கிறேன். அர்த்தம் குர்ஆனிய அமர்வுகள் இன்னும் சொல்கிறதுக்கு எதுவும் இல்லைன்னு அர்த்தம் அல்ல. ஆனால் நம்மளோட தொடர் என்ன செய்யுது, அதோட முடிச்சுக்கிறோம். இன்ஷா அல்லாஹ் இன்னும் சந்தர்ப்பங்கள் கிடைக்கிற சந்தர்ப்பத்தில் இதை தொடர்ச்சியாகவே என்ன செய்வோம், நம்ம செய்து கொள்வோம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. சுப்ஹானக்கல்லாஹி வபிஹம்திக அஷ்ஹது அல்லா இலாஹா இல்லா அன்த அஸ்தக்ஃபிருக வ அத்தூபு இலைக்.